ஏசாயாவின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் அவருடைய 10வது வசனத்தை வாசிப்போம். यशाया 48 10वां वचन. இதோ இதோ உன்னை குணமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போலல்ல, உபத்திரவத்தின் புகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். देख मैंने तुझे निर्मल तो किया, परंतु चांदी के समान नहीं. मैंने दुख की पट्टी में परख कर तुझे चुन लिया है. இதோ உன்னை புடன்மிட்டேன், मैंने तुझे निर्मल तो किया, ஆனாலும் வெள்ளியை போல் அல்ல, परंतु चांदी के समान नहीं. உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். मैंने दुख की भट्टी में परख कर तुझे चुन लिया है. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே மிகவும் பெரிய புஸ்தகம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம். बाइबल में सबसे बड़ा भविष्यवक्ता के पुस्तक यशाया है. ஏசாயாவை கொண்டு கர்த்தர் உரைத்த எல்லா வார்த்தைகளும் நிறைவேறி இருக்கிறது. यशाया के द्वारा बताए हुए सारी भविष्यवाणियां पूरा हुआ है. ஆனா இந்த வார்த்தையும் இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. परंतु ये वचन भी आज के दिन पूरा हो रहा है. இன்றைய செய்தியுடைய தலைப்பு, मेरा संदेश का शीर्षक, என்னை உருவாக்கும் தேவன். मुझे बनाने वाला परमेश्वर. அவர் நம்மை உருவாக்க வேண்டுமானால் அவர் நம்மை புடமிட வேண்டும். यदि वो हमें बनाना है तो हमें परखना जरूरी है. ஒரு மனுஷன் புடமிடப்படாமல் உருவாக்கப்படுவது இல்லை. कोई व्यक्ति बिना परख के बन नहीं पाएगा. அப்படி வருகிற ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் அல்ல. और वैसा आने वाला आशीर्वाद कोई आशीर्वाद नहीं है. எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு மனிதன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவன் புடமிடப்பட்டே ஆக வேண்டும். जब कोई भी व्यक्ति आशीर्वाद पाना है तो उसके जीवन में परखा जाना अवश्य है. ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்தல் வரை நீங்கள் படித்து வரும்போது, उत्पत्ति की पुस्तक से प्रकाशित वाक्य की पुस्तक में तक पढ़ते समय, வேதாகமத்திலே யாரெல்லாம் ஆசீர்வாதமாய் இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் புடமிடப்பட்டிருக்கிறார்கள். पवित्र शास्त्र में जिन्होंने भी आशीष पाया है सबके जीवन में परखाना हुआ है. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया. இன்னைக்கு अनेகருடைய வாழ்க்கையில புடமிடுதல் வேண்டாம், என்னை ஆசீர்வதியும் என்று கேட்கிறவர்கள் ஏராளம். कई लोग हैं जो कहते हैं कि मुझे परखना नहीं है लेकिन मुझे आशीर्वाद चाहिए. ஹல்லேலூயா, हालेलुया. ஆனால் கர்த்தர் நம்மை புடமிட்டால் மட்டுமே பொன்னாக விளங்க பண்ண முடியும். केवल हम परखा जाने पर ही हम चांदी के समान सोना बन सकते हैं. ஹல்லேலூயா, हालेलुया. இந்த நாளிலே நம்மை புடமிட்டு தேவன் நம்மை பொன்னாக விளங்க செய்கிறது மட்டுமல்ல, केवल परमेश्वर हमें परख कर सोना नहीं बनता, அவர் நம்மை உருவாக்குகிற தேவன். हमें बनाने वाला परमेश्वर. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया. வாசிப்போம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். निर्गमन की पुस्तक 19वां अध्याय 5वां वचन पढ़िए. इसलिए अब यदि तुम निश्चय मेरी मानोगे और मेरी वाचा का पालन करोगे तो सब लोगों में से तुम ही मेरा नीच स्थान ठहरोगे. समस्त पृथ्वी तो मेरी ही है. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டேன், என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பதாய் இருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. சகல ஜனங்களும் நீங்கள் என் சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். सब लोगों में से तुम ही मेरा नीज धन ठहरोगे. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். परमेश्वर इस्राएल लोगों से कहता है तुम ही मेरे नीज धन ठहरे हो. சாதாரண ஒரு மனிதனை பார்த்து சொந்த சம்பத்துன்னு ஆண்டவர் சொல்ல முடியாது. साधारण इंसान से परमेश्वर कह नहीं सकता कि तू मेरा नीज धन है. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து நீங்கள் என் சொந்த சம்பத் என்று சொல்வதற்கு காரணம் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் புடமிட்டார். इस्राएल लोगों से देखकर परमेश्वर तू मेरा नीज धन ठहरा है ऐसा कहने का कारण यह है कि परमेश्वर ने उन सबको परखा था. ஏன் புடமிட்டார் என்பதெல்லாம் கீழே இருக்கிறது. क्यों परखा ये सब नीचे दिया गया है. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு சொந்த சம்பத்தாய் விளங்குவதற்கு முதலாவது உலைக்களத்தில் அவர்கள் போடப்பட்டு வெளியே கர்த்தர் எடுத்தார். इस्राएल लोगों को के देखकर तू मेरा नीज धन ठहरा है ऐसा कहने का कारण यह है कि वे लोग भट्टी में डालकर परखे गए थे. ஒரு மனிதன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முதலாவது உலைக்களத்தில் போட்டாக வேண்டும். जब कोई व्यक्ति को आशीर्वाद पाना है तो जरूरी है कि उसे भट्टी में डालना है. ஏசாயாவின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். यशाया 44वां अध्याय 12वां वचन. வல்லன் இரும்பை குறட்டால் இடுங்கி, உலையிலே காய வைத்து, சுத்திகளால் அதை உருவாக்கி, தன் புய பலத்தினால் அதை பண்படுத்துகிறான். பட்டினியாயிருந்து பலனற்று போகிறான், தண்ணீர் குடியாமல் களைத்து போகிறான். लोहा एक कसुरा अंगारों में डालता और हथौड़ों से गढ़कर तैयार करता है. अपने भूपन से वो उसको बनाता है, फिर वो भूखा उठाता है, उसका बल घटता है, वो पानी नहीं पीता और थक जाता है.
பாருங்க, உலையில் போட்டு அதை காய்த்து என்று சொல்லப்படுகிறது. बसूला अंगारों में बनाता और हथौड़ों से गढ़कर तैयार करता है. இந்த பொன் மனிதனுடைய கையில் விளங்குவதற்கு வெட்டி எடுக்கப்பட்டவுடன் அவனுடைய கையில் திலங்குவதில்லை. ये सोना जैसे काट कर निकालते हैं, खोद कर निकालते हैं, तो तुरंत वो सोना के रूप में बन नहीं जाता. அதை உலைக்களத்தில் போட்டு நல்லா காய்ப்பார்கள். उसे पहले तो भट्टी में डालकर आग में उसे अच्छा पिघालते हैं. ஹalleluya. हालेलुया. அதன் பிற்பாடு அதை சுத்தியலினால் அடிப்பார்கள். उसके बाद उसे हथौड़े से गढ़ते हैं. ஒரு மனிதனுடைய உயர்வுக்கு முதல் நாம் போடப்பட வேண்டிய இடம் உலைக்களம். किसी व्यक्ति के जीवन में उन्नति पाना है तो पहला स्थान भट्टी में डाला जाना இதை है. ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவப்பிள்ளை ஆவியானவருடைய நடத்துதல் எங்க இருக்கிறதோ, ஆவியானுடைய கிருபை எங்க இருக்கிறதோ, அந்துக்குள்ளே அந்த அக்கினிக்குள்ளே நீங்கள் விழுவீர்களானால் உங்களை அது புடமிட்டு பொன்னாக விளங்க செய்யும். जहाँ पर आत्मिक जीवन है उसी जीवन के अंदर आग के समान अंगारों में गिरकर परमेश्वर आपको अभिषेक में भरकर आगे बढ़ाएगा. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. இரண்டாவதாக உருக்குதல். ஏசாயாவின் புத்தகம் 64:1-2 வாசிங்க. दूसरा उसे पिघालना. यशाया 64:11-12. உமது நாமத்தை சத்துருக்களுக்கு தெரியப்படுவதற்கும் ஜாதிகள் உம்முடைய சன்னதிக்கு முன் தத்தளிப்பதற்கும் தேவரீர் வானங்களை பிடித்திறங்கி உருகும் அக்கினி எரியுமா போலவும் அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுமா போலவும் பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருகும்படி செய்யும். பாருங்க, உலைக்களத்தில் போடுகிறார், உருக்குகிறார். पहले तो उसे भट्टी में डालता है, उसे जलाता है और उबालता है. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. அடுத்தது அதை உடைக்கிறார். எரேமியாவின் புத்தகம் வாசிங்க. 18ஆம் அதிகாரம் 1-4 வரை வாசிக்கும் போது அவர் அதை உடைக்கிறார். इर्मिया 18 अध्याय 1 से 4 तक हम पढ़ते हैं, परमेश्वर उसे तोड़ता है. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து உயர்ந்த வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வரைந்து கொண்டிருந்தான். குயவன் வரைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டுப் போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வரைந்தார். यहोवा की ओर से यह वचन यिर्मयाह के पास पहुंचा, उठ और तुम्हारे घर जा और वहां मैं तुझे अपने वचन सुनाऊंगा. इसलिए मैं तुम्हारे घर गया और क्या देखा कि वह चाक पर कुछ बना रहा था, जो मिट्टी का बर्तन का बना रहा था वह बिगड़ गया और उसने उसी का दूसरा बर्तन अपनी समझ के अनुसार बना दिया. பாருங்க, உடைத்து நொறுக்கி உருவாக்குகிற கர்த்தர். हमारा परमेश्वर तोड़कर, उबालकर, पिघालकर बनाने वाला परमेश्वर. குயவன் கையில் இருந்த பாத்திரம் கெட்டு போயிருந்தது. कुम्हार के हाथ में जो बर्तन था वो बिगड़ गया, அது விழுந்து நொறுங்கி போனது. वो गिरकर टूट गया. இந்த மண்பாண்டத்தை திரும்ப தெய்வப்பிள்ளை உருவாக்குவதற்கு உலகத்தில் எந்த மனிதனாலும் முடியாது. इस मिट्टी का बर्तन को फिर से कोई इस दुनिया में नहीं बना पाएगा. எந்த குயவன் உருவாக்கினாரோ அந்த குயவனால மட்டும்தான் அதை செய்ய முடியும். केवल जो कुम्हार ने उसे बनाया वही उसको फिर से बना सकता है. ஹalleluya. हालेलुया. பொன் உலைக்களத்தில் போடப்படுகிறது போல, जैसे चांदी भट्टी में डाला जाता है, தெய்வப்பிள்ளை உருக்குவது போல, जैसा उसको पिघालते उबालते हैं, ஈயத்தை உருக்குவது போல, जैसे उसको उबालते हैं, மண்பாண்டத்தை மட்டும் मिट्टी का बर्तन को முதல் தீயில போட மாட்டாங்க. पहले उठाकर उसको आग में नहीं डालते. அடிச்சு சரியா சரி பண்ணி வைத்த பிற்பாடு தான் தீக்குள்ளே போடுவார். उसको सब कुछ बनाने के बाद ही आग में रखते हैं. வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். आप अच्छी तरह से इसका भेद समझ लीजिए. ஒரு பொன் டைரக்டா தீக்குள்ளே போகிறது. सोना क्या होता है, सीधा उसको आग में डाल देते ஒரு हैं. வெள்ளி தீக்குள்ள போகிறது. चांदी को आग में डाल देते हैं. ஆனா இந்த மண்பாண்டம் மட்டும் लेकिन- டைரக்டா தெய்வப்பிள்ளை தீக்குள்ள போவது இல்லை. लेकिन मिट्टी का बर्तन सीधा आग में नहीं जाता. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. இந்த மண்பாண்டம்
தீக்குள்ளிருந்து வெளியே எடுத்தால் ये मिट्टी के बर्तन को जब आग से बाहर लाएंगे, அது எப்படி இருக்கும்? தட்டினால் உடைந்து போய்விடும். यदि उसको कटकटाएंगे तो वो टूट जाएगा। பொன்னு தீக்குள்ளிருந்து வெளியே எடுத்து எத்தனை தான் அடித்தாலும் அது உடைவதில்லை. लेकिन सोने को आग से बाहर निकालने पर वो कभी टूटेगा नहीं। ஆனா இங்கே यहाँ पर குயவன் கையில் இருந்த மண்பாண்டம் உடைந்து போனது. कुम्हार के हाथ में जो मिट्टी का बर्तन था वो बिगड़ गया। இன்னைக்கு अनेक ஆவிக்குரிய வாழ்க்கை உடைந்து போய் आज கிடக்கிறது. कई लोगों की आत्मिक जीवन बिगड़ गया है। ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே, उद्धार पाया शुरुआत में, அபிஷேகம் பெற்ற நாட்களிலே, जिस दिन हमने अभिषेक पाया था, ஞானஸ்நானம் எடுத்த நாட்களிலே, जिस दिन हमने बपतिस्मा लिया था, கர்த்தருக்குள்ள இருந்த நாட்களிலே, हम जिस दिन परमेश्वर के साथ चलते थे, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை பார்த்தா உடைந்து போய் இருக்கிறது. आज के दिन की तुलना में देखें तो हमारा जीवन आज टूट गया है। ஹalleluya. हालेलुया। ஒட்ட வைத்து பார்க்கிறோம், ஒட்டல. उसे जोड़ जोड़ कर देखते हैं, जुड़ नहीं रहा है। பிரயோஜனப்படணும்னு நினைக்கிறோம், பிரயோஜனப்பட முடியல. उपयोग करना चाहते हैं लेकिन उपयोग नहीं हो रहा है। ஆராதிக்கணும்னு நினைக்கிறோம், ஆராதிக்க முடியல. आराधना करना चाहते हैं लेकिन आराधना नहीं कर पाते சிலது हैं। பின்மாறியே போய் விடுகிறது. कुछ लोग ऐसे ही पीछे बिगड़ जाते हैं। எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ए मेरे प्रिय भाई बहनों, உடைந்து போனதை மீண்டும் ஒட்ட வைக்க நம்மால் முடியாது. टूटा हुआ बर्तन को फिर से जोड़ना हमारा काम नहीं है, அவரால மட்டும்தான் முடியும். केवल वही कर सकता है। ஒரு மனிதனுடைய பின்மாற்றத்தை மாற்றுவதற்கு எந்த ஊழியக்காராலும் முடியாது, எந்த சபையாலும் முடியாது. ஆனால் நான் பிரசங்கிக்கிற இயேசுவால முடியும். जिस व्यक्ति पीछे हट गया है उस व्यक्ति को आगे लाना कोई इंसान नहीं कर सकता, केवल मैं जो प्रचार कर रहा हूं मेरा परमेश्वर यीशु मसीह कर सकता है। பாத்திரம் உடைந்து போவதற்கு முன்ன வனைய நம்மளால முடியலாம். बर्तन बिगड़ा हुआ चित्र हम बना सकते हैं। வசனத்தை சொல்லி எடுத்து வனைந்தெடுக்கலாம். वचन को मैं आपको बता सकता हूँ। ஒரு மனிதன் பின்வாங்கி போவானாகில், लेकिन जब कोई व्यक्ति पीछे हट जाता है அவனை திரும்ப உருவாக்குவது ரொம்ப கடினம். उसको फिर से बनाना बहुत कठिन है। அது எந்த கொல்லன் உருவாக்கினாரோ அந்த கொல்லன் தான் இறங்கி வர வேண்டும். केवल जो कुंभार ने, जो लोहार ने उसे बनाया वही उसको उतार के आना पड़ेगा। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ரட்சிக்கப்பட்ட நாட்களில் இருந்த விசுவாசம், उद्धार पाया हुआ था उन दिनों की विश्वास, ரட்சிக்கப்பட்ட நாட்களில் இருந்த ஆவிக்குரிய அனுபவம், जिस दिन हमने उद्धार पाया था उस दिन का आत्मिक अनुभव, ரட்சிக்கப்பட்ட நாட்களில் இருந்த பாடல், जिस दिन हमने उद्धार पाया था तभी का गीत, ரட்சிக்கப்பட்ட நாட்களில் இருந்த சபையில சாட்சியின் அனுபவம், उद्धार पाए थे उन दिनों की हमारा गवाही का अनुभव எங்கே ஒரு இடத்துல உடைந்து போய் கிடக்கு. कहीं तो भी टूटा पड़ा है। பரிசுத்த ஆவியானவர் ஒட்ட வைக்கும்படி அவர் पवित्र आत्मा जी उसे जोड़ना चाहता है, மீண்டும் ஒரு பானையாக வனையும்படி அவர் விரும்புகிறார். फिर से एक बार एक बर्तन बनाना चाहता है। இன்னைக்கு அவர் கையில ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னார். आज के दिन यदि उसके हाथ में समर्पण करोगे அவர் உடைத்து உருவாக்கி உயர்த்துவார். वो तोड़कर बनाकर उठाएगा। கேட்கலாம், இனி என்னால முன்னேற முடியுமா? क्या आप पूछ सकते हो मैं अभी भी आगे बढ़ सकता हूँ? இனியும் நான் நேரமே இருந்தது போல ஆவிக்குரிய வாழ்க்கையில கடந்து வர முடியுமா? क्या मैं अभी भी पहले जैसा आत्मिक जीवन में आगे रह सकता हूँ? இனியும் நான் கர்த்தருக்காய் பாட முடியுமா? क्या मैं आगे भी परमेश्वर के लिए गीत गा सकता हूँ? இனியும் நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியுமா? क्या मैं आगे भी परमेश्वर के लिए सेवा कर सकता हूँ? இனியும் நான் கர்த்தருக்கு சாட்சியா வாழ முடியுமா? क्या मैं आगे भी परमेश्वर के लिए गवाही में बन सकता ஒரு हूँ? கேள்விக்குறியோடு இருக்கலாம். बड़े प्रश्न के साथ बैठे நான் रहेंगे, சொல்லுகிறேன், लेकिन मैं कहता हूँ குயவன் கையில உங்களை தாழ்த்தி ஒப்பு यदि கொடுப்பீர்கள், आप कुंभार के हाथ में अपने आप को समर्पण करोगे, இந்த பாத்திரம் உடைவதற்கு சில காரணங்கள் உண்டு. ये मिट्टी का बर्तन टूटने का कई कारण है। இஸ்ரவேல் ஜனங்கள் இவ்வளவு உடைக்கப்படுவதற்கு காரணம் இஸ்ரவேல் ஜனங்களிலே ஒட்டி இருந்த இச்சை. इस्राएल लोगों के ये मिट्टी का बर्तन टूटने का कारण ये है कि इस्राएल लोगों के अंदर जो अभिलाषा और इच्छा थी, இஸ்ரவேல் ஜனங்களிலே மதிகேடாய் ஒட்டி இருந்தது இச்சை. मूर्खता के समान जो लगी हुई ये इच्छा और अभिलाषा। ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு நீ உடைக்கப்பட ஏதோ ஒரு பாவ ஜீவிதம் உன் வாழ்க்கையில வந்திருக்கிறது. आज के दिन तुम बिगड़ जाना, टूट जाने का कारण ये है कि कोई तो पाप, कुछ तो पाप तेरे जीवन அது में आया है। பலவிதமான பாவங்கள் இருக்கலாம். उसमें कई प्रकार की पाप हो सकती है। ஏதோ ஒரு பாவம் உன்னை உடைத்து நொறுக்கி வைத்திருக்கு. कुछ तो एक पाप तुझे तोड़कर बिगाड़ कर रखा है। உன் பாத்திரம் நொறுங்கி போய் இருக்கிறது. कोई एक बर्तन
टूटा हुआ है। இன்றைக்கு நீ உன் பாவத்தை அறிக்கையிட்டு ஏசப்பா நான் திரும்ப உம்மிடத்தில் வருகிறேன் என்று நீ சொல்லுவாய் यदि आज के दिन तुम मुंह खोलकर कहोगे कि यीशु पिता मैं आपके पास में आना चाहता हूँ, மீண்டும் உன் பாத்திரத்தை அவர் வனைந்தெடுக்க फिर से तेरे बर्तन को वो बनाएगा। வனைந்தெடுக்க போகிறார், उसे बनाने वाला है, வனைந்தெடுக்க போகிறார். उसे बनाने वाला है। கெட்டு போன உன் பாத்திரத்தை அவர் செவ்வை செய்ய போகிறார். तेरा बर्तन जो बिगड़ गया उसको फिर से बनाने वाला है। இந்த பகல் கால வேளையில ஒப்பு கொடுங்க. इस सुबह के समय समर्पण कीजिए। அநேகருக்கு இந்த செய்தி கிடைக்கல. कई लोगों को ये संदेश नहीं मिला है। நம்ம சபையில अनेक பின்வாங்கி போனவங்களுக்கு இந்த செய்தி கிடைக்கல. कलीसिया में जो पीछे हट गए उनको ये संदेश नहीं मिला है। ஆண்டவரை விட்டு தூரம் போய் உடைந்து கிடக்கிற अनेகர் இருக்கிறார்கள். जो परमेश्वर से दूर हो गए, टूटे पड़े हैं, उनको ये संदेश नहीं मिला है। இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கிற யாராவதுடைய வாழ்க்கை, लेकिन आज के दिन जो ये संदेश सुन रहे हो, आपके जीवन में कोई भी हो, ஆவிக்குரிய வாழ்க்கை உடைந்து போய் கிடக்கலாம். क्या आत्मिक जीवन आपका टूटा पड़ा है? இன்றைக்கு கர்த்தர் மீண்டும் உங்களை வனையும்படியா आज के दिन फिर से परमेश्वर आपको बनाना चाहता है। ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்துல एक पल मात्र परमेश्वर கரங்களை से உயர்த்தி என்னை வனைந்திடும் अपने ஆண்டவரே, हाथों को उठाकर बोलिए परमेश्वर मुझे என்னை बना ஒன்று दे। கூட உருவாக்கும் ஆண்டவரே, प्रभु जी आप मुझे बनाइए। அவரால प्रभु, மட்டும்தான் முடியும். सिर्फ आप ही मुझे बना सकते என்னை हो। உருவாக்கும் ஆண்டவரே, प्रभु आप मुझे बनाइए। என் ஆவிக்குரிய வாழ்க்கையை உருவாக்கி எடும் मेरे ஆண்டவரே. आत्मिक जीवन को बनाइए प्रभु। மனுஷனால யாராலும் கூடாது, कोई इंसान नहीं बना सकेगा, உம்மால மட்டும்தான் என்ன सिर्फ உருவாக்க आप முடியும். ही बना सकते வாயை हो। திறந்து ஜெபிங்க. मुंह खोल के प्रार्थना कीजिए। உராபாலாபா ஷபாராபாலாபா துராலாபா ராதுனாராலா ரக்காபாபாபா ரிக்காபாலாபா துராலாபா ரிபாபாபா ரிபானாபா ஷாதாராலா ரக்காபாபாபா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உருவாக்கும் ஆண்டவரே, உருவாக்கும் ஆண்டவரே, அப்ப உருவாக்கும் ஆண்டவரே. ஜெபிங்க ஜெபிங்க, உருவாக்கும் ஆண்டவரே. நீங்க உருவாக்கப்படுவீங்க பிரதர் சிஸ்டர், நீங்க உருவாக்கப்படுவீங்க. बहनों आप बनाए என்னைக்கு जाएंगे, நீங்க இப்படி बनाए இருக்க மாட்டீங்க. जाएंगे। நீங்க ஒரு आप நல்ல ஒரு हमेशा ऐसे ही नहीं रहोगे। நீங்க நல்ல ஒரு ஊழியக்காரர், आप कच्चा सेवक நீங்க ஒரு நல்ல बनोगे। தேவ பிள்ளை. आप कच्चा ஓ भविष्यवक्ता இன்னைக்கு கர்த்தர் உங்களை बनोगे। உருவாக்க போகிறார். आप परमेश्वर के சில बच्चे காரியங்களை बनोगे। கண்டு நீங்க कुछ உடைந்து बातों को கிடக்கிறீங்க, आप टूट कर சில देखकर காரியங்களை टूटे பார்த்து पड़े हो। உடைந்து आप कुछ போயிருக்கிறீங்க, बातों को देखकर சில टूटे பாவ पड़े ஜீவிதம் हो। உடைத்து आपका போட்டிருக்கிறது, जीवन टूटा சில पड़ा है। கீழ்ப்படியாமை உடைத்து कुछ போட்டிருக்கிறது. आज्ञा पालन न करने இன்னைக்கு के கர்த்தர் कारण உங்களை टूटा पड़ा। உருவாக்குகிறார். आज के दिन परमेश्वर आपको बनाना चाहता है। உராபாலாபா ஷபாராபாலாபா துராலாபா ரிபாபாபாபா உடாராபாலாபா துராலாபாலாபாலாபா ஷபாராபாலாபா இராலாபா ரிகாபாராபாலாபா. ஹalleluya. தேவ பிள்ளையை உருவாக்குகிற கர்த்தர். परमेश्वर हमें बनाने वाला परमेश्वर। நான்காவதாக चौथा, ரோமருக்கு நிருபம் 9ஆம் அதிகாரம் रोमियो की पुस्तक 9वां अध्याय 20வது வசனத்தை வாசி. 20वां वचन पढ़िए। அப்படியானால் மனுஷனே தேவனோடு எதிர்த்து தீர்க்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி उंडाकिनी என்று சொல்லலாம்। हे मनुष्य, हमारा कौन है जो परमेश्वर का सामना करता है? क्या गढ़ी हुई वस्तु गढ़ने वाले से कह सकती है तूने मुझे ऐसा क्यों बनाया है? மனுஷன் தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு வஸ்து என்பதை இங்க ரோமர்கள் நிருபத்தில் அழகா எழுதி இருக்கிறார். रोमियो की पुस्तक में बड़ी अच्छी तरह से बताया गया है कि मनुष्य जो है एक गढ़ी हुई वस्तु है। மனிதா, हे मनुष्य, உன்னை தேவனே உருவாக்கி இருக்கும் போது तुझे जब परमेश्वर ने ही बनाया है, உருவாக்கினவனை நோக்கி जो गढ़ने वाले से நீர் என்னை ஏன் இப்படி உண்டாக்கினீர் என்று கேட்கலாமா? तुम क्या कैसे कह सकते हो कि तूने मुझे ऐसा क्यों बनाया है? சொல்லலாமா? क्या कह सकते हो? இன்னைக்கு अनेक உடைந்து கிடக்கிற பாத்திரம் இப்படிதான் கேட்டுட்டு இருக்காங்க. आज कई टूटी हुई बर्तन यही प्रश्न पूछ रहा है। எனக்கு ஏன் ஆண்டவரே இந்த பிரச்சனை? मुझे क्यों मेरे जीवन में ये समस्या? எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை இப்படி ஆச்சு? मेरा जीवन ऐसा क्यों है? என் குடும்ப ஜீவிதம் ஏன் இப்படி मेरा போச்சு? पारिवारिक जीवन ऐसा क्यों है? என் தனிப்பட்ட வாழ்க்கை ஏன் இப்படி ஆச்சு? मेरा व्यक्तिगत जीवन ऐसा क्यों है? ஆட்களை காணும்போது நல்லா சிரிச்சு பேசுறாங்க. जब लोगों को देखते हैं तो हंस के बातें करते हैं, ஓ தனிமையில போகும்போது சிந்திக்கிறாங்க. लेकिन अकेले में रहते समय सोचने लगते हैं। வீட்ல தனிமையில இருக்கும்போது சிந்திக்கிறாங்க. घर में अकेले बैठे सोचते रहते हैं। சில நேரத்தில் இந்த இயேசுவே எனக்கு வேண்டாம் என்று சொல்ற அளவுக்கு அதான் ஏன் என்னை பாருங்க அந்த வசனம் அழகாய் கீழ அந்த பாவத்தை மற்றும் வாசிங்க பாப்போம். वो वचन देखो कितनी अच्छी तरह से बताया गया है। ஏன் என்னை ஏன் இப்படி உண்டாக்கினீர் என்று சொல்லலாமா? तूने मुझे क्यों ऐसा बनाया ऐसे कह सकती हो? ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா हालेलुया। நல்லா புரியுங்க. अच्छी तरह से समझिए। உடைந்து கிடக்கும் போது பலரும் தோணும்.
जब हम टूटा हुआ पड़े रहेंगे तो कई बातें हमारे मन में அவர் उठता है। கையில் இருக்கிற வரையிலையும் நமக்கு எந்த சிந்தனையும் வராது. जब तक हम उसके हाथों में रहेंगे तब तक कोई विचार नहीं आएगा। ஹல்லேலூயா. हालेलुया। உடைந்து கிடக்கும் போது தோணும், அங்க போனா நல்லா இருக்குமோ, இங்க போனா நல்லா இருக்குமோ, இல்ல வாழ்றதா சாகிறதா. जब टूटा पड़े रहेंगे तो हमको ये सब विचार उठेगा, वहां जाएंगे क्या, यहाँ जाएंगे क्या, जीना है क्या, मरना है, ऐसा कई विचार उठता है। எதற்காக வாழ்றேன், क्यों जीना है, எதற்காக ஜெபம் பண்ணணும், क्यों प्रार्थना करूं, ஏன் பைபிள் क्यों படிக்கணும், बाइबल पढूं, ஏன் சபைக்கு क्यों போகணும். कलीसिया में जाऊं। இப்போ உடைஞ்சு கிடக்கிற நேரத்துல இந்த கேள்வி எல்லாம் நமக்கு வரும். जब हम टूटा पड़े रहेंगे तब ऐसा प्रश्न हमारे मन में उठता இது है। பிசாசு கொண்டு வருகிறது. ये शैतान ले आने वाला प्रश्न है। ஹல்லேலூயா. हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। இன்றைக்கு உடைந்து போன உன் வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்புவார். आज के दिन टूटा हुआ तेरा जीवन को परमेश्वर फिर से बनाए। உன்னை உருவாக்கின தேவனை குறித்து கேள்வி கேட்காதபடி கர்த்தரை ஆராதிக்க முடியும். तुझे गढ़ा हुआ परमेश्वर से बिना प्रश्न पूछे तुम आराधना कर सकते हो। என்னை உண்டாக்கியே என் தேவாதி தேவனவர் தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவனவர் தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே எல்லா கரங்களை தட்டி உற்சாகமாய் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா। அடுத்ததா உயர்த்தும் ஆண்டவர் என்பதற்காக उन्नति करने वाला परमेश्वर தானியேல் दानियेल சிங்கக்கவிக்குள்ளே போடப்பட்டார். सिंह की मांदे में डाला गया। ஆனா எவ்வளவு தானியேலை உடைக்கும்படியாய் लेकिन दानियल को कितने भी तोड़ना चाहे, சமட்டிய போல கையெழுத்து போடப்பட்ட போதிலும் जब वहां पर हस्ताक्षर किया गया था ஆனா தானியேலை உடைக்க முடியவில்லை. कोई दानियल को नहीं तोड़ पाया। ஆனா தானியேலை சிங்கக்கவிக்குள் போட்டார்கள். दानियल को सिंहों की मांद में डाल दिया। அது ஒரு பயங்கரமான நெருக்கம்தான். वो भी भयंकर एक दबाव है, அது ஒரு குகைதான். वो एक गुफा है, அது ஒரு உலைதான். वो एक भट्टी के समान है, அது ஒரு உடைத்தல் தான். वो एक तोड़ने का समान है। எதை கண்டும் தாவீது உடைந்து போகவில்லை. परंतु कुछ भी देखकर दानियल टूटा नहीं। தாவீது உலைக்கு ஒப்பு கொடுத்தார். उसने भट्टी में डालने के लिए समर्पण किया, உடைக்க ஒப்பு கொடுத்தார். तोड़ने के लिए सौंप दिया। எது வந்தாலும் பரவாயில்லை என்று ஜெபிக்க ஆரம்பித்தார். कुछ भी आने दो, मैं प्रार्थना करूंगा बोलकर प्रार्थना करते रहा। ஆனால் தானியேலுக்கு சிங்கக்கவி ஆயத்தப்படுத்தப்பட்டது. தானியேலை சிங்கக்கவியில் போட்டார்கள். दानियल के लिए सिंह की मांद तैयार किया गया था और उसको सिंह की मांद में डाल भी दिया गया। ஆனா அந்த சிங்கத்தின் வாயிலிருந்து தப்புவிக்கப்பட்டு தானியேல் வெளியே வரும்போது लेकिन दानियल जो सिंह की मुंह से बचकर जब बाहर निकला, தேசம் அறியப்படக்கூடிய ஒரு நல்ல நபராக கர்த்தர் அவனை உயர்த்தினார். सारा देश में एक प्रतिष्ठित व्यक्ति बना। தேசத்திலே தானியேலின் தெய்வமே தெய்வம் என்று தெய்வம் உயர்த்தப்பட்டார். தானியேலும் உயர்த்தப்பட்டார். देश में ये कहा गया कि दानियल का परमेश्वर ही सच्चा परमेश्वर है, जहां पर परमेश्वर की भी उन्नति की गई और दानियल का भी उन्नति किया गया। சகோதரனே சகோதரியே, ए भाई बहनों, பரிசுத்தத்தின் நிமித்தம் வருகிற நெருக்கத்திற்கு, पवित्रता के निमित्त होने वाली आपकी दबाव, பரிசுத்தத்தின் நிமித்தம் ஜெபத்தின் மூலம் வேதம் வாசிக்கிறது மூலம் உனக்கு நெருக்கம் வருகிறதா? ஒன்று புரிந்துகொள், அடுத்த படி கர்த்தர் உனக்கு உயர்வை வைத்திருக்கிறார். यदि आपको
प्रार्थना करने के कारण, पवित्र शास्त्र पढ़ने के कारण आपके जीवन में कोई समस्या उठ रहा है तो जान ले अगला पद तेरे लिए उन्नति का पद रखा गया है। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। இன்னைக்கு நெருக்கம் எதுக்கு வருதுன்னு நிறைய பேருக்கு புரியல। आज के दिन कई लोग को ये समझ में नहीं आता है कि जीवन में दबाव क्यों होती है। பரிசுத்தமாய் இருக்கிறவர்களுக்கு வருகிற நெருக்கம் உங்களை உயர்வுக்கு நேராய் நடத்துகிறது। पवित्र लोगों के जीवन में जो दबाव होती है वो उन्नति की ओर ले जाती है। பாவத்தின் நிமித்தம் வருகிற நெருக்கம் உங்களை நரகத்துக்கு விடாதபடி பரலோகத்துக்கு கொண்டு வரும்படியாக விரும்புகிறது। पाप के कारण होने वाली सारी दबाव जो होती है वो आपको नरक की ओर न ले जाते हुए स्वर्ग की ओर ले जाने के लिए आती है। சிலர் சொல்லுவாங்க அவன் எத்தனையோ பாவம் செய்றான் அத யாரும் கண்டுடல ஆண்டவருக்கும் அவனை பற்றி அக்கறை இல்லைன்னு நினைக்கிறோம்। कुछ लोग बोलते हैं कि वो कितना पाप करता है उसे ना इंसान देखता है ना परमेश्वर देखता है। சிலர் ஆண்டவரை விட்டுருப்பார்। कुछ लोगों को परमेश्वर छोड़ देता है। ஹalleluya हालेलुया। வேதாகமத்திலே ஆண்டவர் சொன்னார் சாமுவேலை பார்த்து, पवित्र शास्त्र में परमेश्वर ने शमूएल से कहा, நான் தள்ளின சவுலுக்காக நீ ஏன் துக்கப்படுகிறாய்? मैंने जो टुकराया उस शाऊल के लिए तुम क्यों दुखी हो? நான் தள்ளி விட்டேன் அவனை। मैंने टुकराया है। ஹalleluya हालेलुया ஹalleluya। हालेलुया। நமக்கு கவலை இல்ல, அவன் நல்லா இருக்கிறான் அவன் நல்லா இருக்கிறான்। அவனே ஆண்டவரே தள்ளிட்டார், அவனுக்கு பரலோகமே இல்லை இப்போ। हमको सभी लोगों को यही चिंता है, वो अच्छा है वो अच्छा है। परमेश्वर ने उसको टुकरा दिया, उसको स्वर्ग नहीं है। பின்ன ரட்சிக்கப்பட்ட நீங்க ஏன் அவனை பாக்குறீங்க? फिर क्यों आप जो उद्धार पाए हो उसी को देख रहे हो? இன்னைக்கு ஆண்டவர் தள்ளினவனை தான் திரும்பி பார்க்கறாங்க। आज के दिन जिसको परमेश्वर ने टुकरा दिया उसी को उद्धार पाया वो व्यक्ति देख रहा है। நம்ம சபையில இல்லாம இல்ல, ஆண்டவர் தள்ளி வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்க இன்னைக்கு நம்ம சபையில உண்டு। हमारे कलीसिया में टुकराए गए लोग जो आज भी दुखी है वैसे भी लोग बैठे हैं। ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போய் பின்வாங்கி போய் இன்னைக்கு நித்தமும் தூக்கம் இல்லாம ஐயோ என்று கதறி கொண்டிருக்கிற குடும்பம் நம்ம சபைக்குள்ள உண்டு। परमेश्वर की आज्ञा को उल्लंघन करने के कारण आज भी दिन रात रोने वाले परिवार भी हमारी कलीसिया में हैं। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। ஆனா ஆண்டவர் நேசித்தால் நீ ஒரு சின்ன பாவம் செய்யும்போது அவர் உன்னை தண்டனை கொடுக்கிறார்। जब परमेश्वर हमसे प्रेम करता है तो छोटा सा भी पाप करे तो तुरंत हमको दंड देता है। அவர் உன்னை உலைக்களத்தில் கொண்டு போகிறார்। वो आपको भट्टी की ओर ले जाता है। உன்னுடைய களிம்பு நீங்க அங்கே சுத்திகரிக்கிறார்। तुम्हारे ऊपर की सारी कलंक दूर करने के लिए शुद्ध करता है மீண்டும் உன்னை பொன்னாக மாற்ற விரும்புறார்। और फिर तुमको सोना बनाना चाहता है। ஹalleluya हालेलुया। தங்கச்சி ஆண்டவர் நேசிக்காட்டா நீ செய்கிற பாவத்தில் அப்படியே விட்டுடுவார்। यदि बहन आपसे परमेश्वर प्रेम न करे तो आप जो पाप करते हो उसी में आपको छोड़ देगा। ஆண்டவர் நேசித்தால் உன்னை கண்டிப்பார்। परमेश्वर यदि आपसे प्रेम करे तो जरूर आपको दंड भी देगा। நேசிக்கிற புத்திரனை தகப்பன் என்ன செய்வார்? क्योंकि जिस बच्चे से प्यार करता है उस बच्चे से पिता क्या करता है? கண்டிப்பார்। उसको दंड देता है। நேசியாமல் இருந்தால் விட்டு விடுவார்। यदि प्रेम न करे तो छोड़ देता है। நேசிக்கிறதுனால தான் இவ்வளவு கண்டிப்புன்னு உபதேசம்। प्रेम करने के कारण ये इतनी ही कठिन शिक्षा आपको दिया जा रहा है। உலகம் எப்படியோ போய் கொண்டிருக்கிறது। आज के दिन दुनिया के लोग कैसे भी चल रहे हैं। நான் ட்ரெயின்ல வரும்போது ஒரு வல்லமையான பிரசங்கியார், கேரளா பிரசங்கியார்। ट्रेन में मैं जब आ रहा था तो देखा कि एक अच्छा एक सामर्थ्य भरा हुआ एक पास्टर, केरला के पास्टर। இன்னைக்கு அவங்கள தான் நம்புறாங்க। आज के दिन लोग उन्हीं पर बहुत भरोसा करते हैं। தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, भविष्यवाणी बोलेंगे, பார்க்க நல்லா தான் இருப்பாங்க। दिखने में भी अच्छा ही दिखेंगे। எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ए प्यारे परमेश्वर के लोगों, கொஞ்சம் புந்தி அந்த பக்கம் ஒரு சீட்ல போய் உட்கார்ந்து லாட்டரி எடுத்து அவருடைய பாக்கெட்டுக்குள்ள வைக்கிறார்। थोड़ा दूर गया और जाकर एक लॉटरी टिकट लेके पॉकेट के अंदर रख लिया। கவனித்துக் கொள்ளுங்கள், ध्यान दीजिए, ஆண்டவருடைய வார்த்தை இன்னைக்கு வீண்டில வழங்கப்பட்டு परमेश्वर का नाम व्यर्थ में उपयोग किया जा रहा है। சிலர் இப்பங்க லாட்டரி எடுக்கிறது பாவமா? कुछ लोग पूछेंगे क्या लॉटरी टिकट खरीदना पाप है? எல்லா லக்கி பிரைஸ் இதுக்குள்ள இருக்கு। सारा लकी प्राइस हमको इसी बाइबल के अंदर है। உன்னை லாட்டரியில ஆண்டவர் நடத்த அழைக்கல, परमेश्वर आपको लॉटरी में चलाने के लिए नहीं बुलाया है, இந்த வேதத்தின்படி நடத்த ஆண்டவர் உன்னை इस அழைக்கிறார்। पवित्र शास्त्र के अनुसार चलने के लिए ही बुलाया है। ஹalleluya हालेलुया ஹalleluya। हालेलुया। என் சபையில சொல்லுவாங்க, எனக்கு வர்றவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நீங்க இவ்வளவு கண்டிப்பா பிரசங்கம் பண்றதுனால உங்க சபையில ஆளுவராத்துன்னு சொல்லுவாங்க। अब मेरे कलीसिया के लोग कहते हैं आप बहुत कठिन शिक्षा देते हो, कठिन प्रचार देते हो, इसके लिए लोग आपकी कलीसिया में नहीं ஒரு आते। சகோதரி பயங்கரமா சீரியஸா, கொரோனா நேரத்துல அவ பயங்கரமான சீரியஸ்। एक बहन थी जो कोरोना के समय बहुत सीरियस थी। சுற்றிலும் பாதுகாப்பு போட்டிருந்தாங்க। चारों तरफ से बाड़ा बांधा அவ गया வீட்ல था। அவ புருஷன் கூட போக முடியாது। उसके घर के अंदर पति भी नहीं जा सकता था।
நான் போய் ஜெபித்தேன். मैं जाके प्रार्थना किया, கர்த்தர் அற்புதம் செய்தார். परमेश्वर ने वहां पर अद्भुत काम किया। அவ லாட்டரி வாங்கி அவளுடைய பைபிள்ல வச்சிருக்கா, எனக்கு தெரியாது. मुझे मालूम नहीं था कि वो लॉटरी टिकट खरीदकर बाइबल के अंदर रखी थी। நான் பிரசங்கம் பண்ணினேன். मैंने प्रचार किया, இருதயத்துல குத்துது. उसके मन में छेद हुआ। அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்து வரல. अगला रविवार से वो आई नहीं। இன்னைக்கு வரை அந்த வீட்ல போய் ஜெபம் பண்ணது கிடையாது. आज के दिन तक मैं उनके घर में जाके प्रार्थना नहीं किया। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। வேதம் சொல்லுகிறது पवित्र शास्त्र कहता है தானியேலுக்கு ஒரு சிங்கக்கவி உண்டு. दानियेल के लिए भी एक सिंह की मांद तैयार थी। ஊழியம் செய்யற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உபத்திரவம் உண்டு. सेवा करने वाले लोगों को भी उपद्रव की रास्ता நிந்தனை है, உண்டு. निंदा होती है, அவமானம் உண்டு. अपमान होती है। எல்லாரும் நமக்கு சாதகமா இருக்க மாட்டார்கள். सब कोई हमारे लिए साधन नहीं बनेंगे, எல்லாரும் நமக்கு சாதகமா பேச மாட்டார்கள். सब कोई हमारी और ही नहीं बातें करेंगे। சில நேரத்தில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்மளை அடித்து கீழே அமர்த்த விரும்புவார்கள். सब कई समय पर ऐसा होता है कि सब कोई एक हो जाएंगे और हमें मारकर नीचे बिठाना அந்த चाहेंगे। நேரத்தில் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். उस समय एक बात ध्यान कीजिए, எல்லார் மேலே கர்த்தர் என்னை உயர்த்தி உயர்த்தி வைக்க போகிறார். सबके ऊपर परमेश्वर मुझे उन्नति करने वाला है। கர்த்தர் நம்மை உயர்த்த போகிறார். परमेश्वर मुझे उन्नति करने वाला है। ஹalleluya. हालेलुया। சாத்தான் பாப்பான், शैतान देखेगा எப்படிடா இவனை அடிமைப்படுத்துறது, कैसे इसको हम दासित्व में ले जाए, எப்படி இவர்களை அடிமைப்படுத்துறது, कैसे इसको दासित्व में ले जाए, எப்படி இவர்களை நம்ம கால் கீழே கொண்டு कैसे வருவது. इसको मेरे पैरों के नीचे दबाऊं। அவன் பிளான் போடுவதற்கு முன்னே நம்முடைய தேவன் நமக்காக பிளான் போட்டு வைத்திருக்கிறார். उसकी युक्ति करने से पहले परमेश्वर ने तुम्हारे प्रति एक युक्ति बना दिया है। ஒரு மனிதனுடைய தரிசனத்தை ஒருவரால் அழிக்க முடியாது. कोई व्यक्ति के दर्शन को कोई इंसान नहीं मिटा सकता। தாவீதின் தரிசனத்தை அழிப்பதற்கு எத்தனையோ மனிதர்கள் வந்தார்கள். दाऊद की दर्शन को बिठाने के लिए कितने लोग विरोध उठे। யோசேப்பின் தரிசனத்தை அழிப்பதற்கு தன் சகோதரர்கள் கடந்து यूसुफ வந்தார்கள். का दर्शन बिठाने के लिए उसके भाई लोग विरोध उठे। யோசேப்பின் தரிசனத்தை அழிப்பதற்கு போத்திபாரின் மனைவி ஒருவள் இருந்தார். यूसुफ का दर्शन को बिठाने के लिए पोतीबर की पत्नी उठी। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। கர்த்தர் உன் தலை மேல வைத்திருக்கிற தரிசனத்தை ஒரு மனிதனாலும் அழிக்க முடியாது, அழிக்கவே முடியாது. परमेश्वर तेरे सिर पर जो दर्शन रखा है उसे कोई मनुष्य नहीं मिटा सकता। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஒன்று புரிந்து கொள்ளுங்க, எத்தனை சிங்கக்கவிகள் வந்தாலும் சிங்கங்கள் உங்களை சேதப்படுத்துவது இல்லை, சேதப்படுத்தவே செய்யாது. ஏனென்றால் அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும் உங்க தலை மேல இருக்கிறது. बुलाए गए परमेश्वर के लोग, एक बात ध्यान कीजिए, आपके बीच में आपके लिए कितने भी बड़े सिंह की मांद भले ही रखा गया हो, लेकिन परमेश्वर वो सिंह आप पर प्रबल ना हो पाएगा, ना होने देगा, क्योंकि आप परमेश्वर के द्वारा बुलाए गए और छूने गए लोग हो। ஹalleluya. हालेलुया। மனிதன் நம்மை பார்த்து என்ன சொல்றான்னு முக்கியம். मनुष्य हमको देखकर क्या कहता है ये बड़ी मुख्य नहीं है। மனிதன் கண்டு சோத்திரம்னு சொல்லுவான், मनुष्य देखकर प्रेज द लॉर्ड कहेगा, இல்ல பிரதர் சிஸ்டர் நல்லா இருக்கீங்களான்னு கேட்பான். नहीं तो कहेगा बहन क्या आप अच्छे हो। அந்த பக்கம் போய் என்ன சொல்றான்னு நமக்கே தெரியாது. पीछे जाके क्या कहेगा वो हम नहीं जानते, ஆனா கர்த்தர் நம்மை பற்றி என்ன சொல்றார், लेकिन परमेश्वर हमारे बारे में क्या कहता है அந்த அறிவு தான் நமக்கு முக்கியம். यही जानकारी हमारे अंदर होना है। ஆண்டவர் என்னை பற்றி என்ன சொல்றார், परमेश्वर मेरे बारे में क्या कहता है, ஆண்டவர் என்னுடைய ஊழியத்தை பற்றி என்ன சொல்றார், परमेश्वर मेरी सेवा के बारे में क्या कहता சாவன है, என் ஊழியத்தை பற்றி என்ன சொல்லுதுன்னு கவலையப்படக்கூடாது. ये स्थापन के लोग मेरे बारे में क्या कहते हैं इसकी बिल्कुल चिंता मत ஆண்டவர் என் कीजिए। ஊழியத்தை பற்றி என்ன சொல்கிறார், परमेश्वर मेरा सेवा के बारे में क्या कहता है। எனக்கு ஆவியானவர் சொல்றாரு, मुझसे पवित्र आत्मा जी कह रहा ஒரு है பயங்கர கலக்கம் சபைக்குள்ள விழுந்து கிடக்கிறது. कलीसिया के अंदर बहुत बड़ा एक चिंता क्लेश भरी हुई है। என்ன செய்வதென்று திணறிக் கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் நின்றது போல ஒரு திணறல் உண்டு. क्या करेंगे बोलकर जैसे इजराइल लोग खड़े थे वैसी एक परिस्थिति कलीसिया में पड़ा। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், बुलाया हुआ परमेश्वर सच्चा है, அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். बुलाया हुआ परमेश्वर सच्चा है, அவர்தான் கடைசி வரை நம்மை நடத்த वही முடியும். हमें आखिरी तक चलाएगा। ஹalleluya. हालेलुया। ரூத்தை பார்த்து रूत को देखकर நகோமி சொல்றா, नओमी कहती है, மக்களே हे मेरी बेटी ஒரு நாள் போயிட்டால் நீயும் போயிடு, ओरबा चली गई तू भी चले जा।
ஆனா ரூத் ஒன்றே மட்டும் சொல்கிறார், लेकिन रूत ने केवल एक बात बताया, மாமி நீங்க மரிக்கிற இடத்துல நானும் மரிப்பேன். सासू माँ आप जहाँ पर मरोगे वहाँ पर मैं भी मरूंगी. ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया. பரிசுத்த ஆவியானவரோடு பற்றி சேர்ந்து நில்லுங்க. पवित्र आत्मा के संग बने रहो. ஒருவேளை எல்லாரும் கைவிடலாம், भले सब कोई आपको छोड़ दे, ஒருவேளை ஏளனம் பண்ணலாம், भले सब कोई आपको तुच्छ समझे, ஆனா நம்ம உயர்த்துகிறவரும் தாழ்த்துகிறவரும் அவரே. लेकिन हमें उन्नति करने वाला और नीचे गिराने वाला वही है. ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே எந்த சூழ்நிலையில காணப்பட்டாங்க? अब इजराइल लोग मिस्र देश में कौन सी परिस्थिति में दिखाई दिए? அவர்கள் எகிப்திலே வாழும்போது எல்லாம் அவர்களுக்கு சாதகமா இல்லை. जब वो मिस्र देश में थे तब उनके लिए सब कोई अनुकूल नहीं था. கர்த்தர் மட்டும்தான் சொல்றார், நீங்கள் என் சம்பத்துகள் என்று சொல்றார். सिर्फ परमेश्वर ही उनको देखकर कहता है कि तुम मेरे नीज धन हो. ஆனா எகிப்திலே அவர்கள் அவ்வளவு வேலை செய்த போதிலும் அந்த பார்வோன் ராஜா இவர்கள் என் சம்பத் என்று சொல்லவே இல்லை. मिस्र देश में फिरौन राजा के लिए कितनी कठिन मेहनत किया, लेकिन कभी फिरौन राजा ने ये नहीं कहा कि तुम मेरे नीज धन हो. ஓ, அவர்கள் எவ்வளவோ காரியங்கள் செய்த போதிலும் யாரும் அவர்கள் என் சம்பத் என்று சொல்லவில்லை. उन्होंने कितनी ही मेहनत किया, लेकिन किसी ने उनको देखकर यह न कहा कि ये मेरे नीज धन ஆனா है. கர்த்தர் மட்டும் சொல்றாரு, सिर्फ परमेश्वर कहता है. எந்த சூழ்நிலையில என் சம்பத் என்று சொல்றாருன்னு பாருங்க. कौन सी परिस्थिति में ये शब्द कहता है? ஒன்னு எசேக்கியேலின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. यहेजकेल 29:3 को पढ़िए. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனே, நீ உன் நதிகளின் நடுவே படுத்துக்கொண்டு, என் நதி என்னுடையது, நான் அதை எனக்காக உண்டு பண்ணினேன் என்று சொல்லுகிற பெரிய முதலையே, இதோ நான் உனக்கு விரோதமாய் வந்து உன் வாயிலே சுவடுகளை மாட்டி, உன் நதிகளின் மச்சங்களை உன் செதில்களில் ஒட்டிக் கொள்ளும்படி செய்து, உன்னை உன் நதிகளின் நடுவிலிருந்து தூக்கி விடுவேன். உன் நதிகளின் மச்சங்கள் எல்லாம் உன் செதில்களில் ஒட்டிக் கொண்டிருக்கும். यह परमेश्वर यहोवा यह कहता है, हे इस्राएल के राजा फिरौन, मैं तेरे विरुद्ध हूँ। हे बड़े मगर, तू जो अपनी नदियों के बीच पड़ा रहता है, जिनसे कहा है मेरी नदी मेरी नीच की है और मैंने उसको अपने लिए बनाया है. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. எந்த ராஜாவின் கீழே இஸ்ரவேல் ஜனங்கள் வேலை பார்க்கிறார்கள் தெரியுமா? कौन से राजा के नीचे इजराइल लोग काम कर रहे थे? பைபிள் சொல்லுது பார்வோன் ஒரு முதலை என்று சொல்லுது. बाइबल कहता है कि ये फिरौन एक मगरमच्छ है. இந்த முதலைன்னு சொன்னா எப்ப விழுங்கும்னு யாருக்கும் தெரியாது. ये मगरमच्छ कब किसको निगलेगा ये कभी नहीं அது जानते அழகாய் हैं. சொல்கிறார், தண்ணீர்கள் மேலே படுத்து கிடக்கிற முதலையே. कहता है हे तू नदियों के बीच में पड़ा रहता है. அல்லேலூயா. हालेलुया. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை எங்க தெரியுமா? முதலை கூட்டிலையாக்கும். इजराइल लोगों का जिंदगी कहाँ पर था? मगरमच्छ की गुफा में. உங்களை முதலை கூட்டுல கொண்டு போட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? आप लोग को यदि मगरमच्छ की गुफा में डालेंगे तो क्या करोगे? ஆண்டவரே, உமக்கு கண் இல்லையா? உமக்கு மூக்கு இல்லையா? हे परमेश्वर, क्या आपको आंख नहीं है, नाक नहीं है? போய் இந்த சபைக்கு போனது தப்பாய் போச்சு. जा जाके इस कलीसिया में गया, बड़ा गलती हो गया. எத்தனை வார்த்தை சொல்லுவீங்க? कितनी शब्द आप कहते थे. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு முதலையின் வாய்க்கு கிட்டையா இருந்தது. लेकिन इजराइल लोगों का सारा जिंदगी एक मगरमच्छ की मुंह के पास तले पड़े थे. அதுவும் சாதா சின்ன முதலை இல்ல, பெரிய முதலை நாங்க சொல்றாரு. वो भी छोटा मगरमच्छ नहीं, बड़ा मगरमच्छ कहता है. ஹalleluya. हालेलुया. பார்வோனுக்கு அவர் கொடுத்திருக்கிற பேர் என்ன தெரியுமா? முதலை, பெரிய முதலை. फिरौन को परमेश्वर ने क्या नाम दिया है? बड़ा मगरमच्छ. ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया. பைபிள்ல बाइबल में சத்ருவானவன் சாத்தான் எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் சுற்றி திரிகிறான் என்று பைபிள்ல படிக்கிறேன் இல்லையா? बाइबल में हम पढ़ते हैं कि शैतान किसे निगले यही विचार से चारों तरफ फिरता रहता है. முதல்ல எப்பவும் வாயை அடைச்சு வச்சிட்டு இருக்குமா? ஆண்டு வளர்ந்துருக்குமா? मगरमच्छ हमेशा मुंह बंद रखता है क्या मुंह खुला रखता है? எப்படா எது கிடைக்கும் அதை விழுங்கலாம் என்று காவலோடு காத்து இருக்கும். कब क्या मिलेगा और कब मैं उसे निगल लूं, इसी इंतजार में बैठा रहता है. இதே போலதான் சாத்தான் इसी तरह शैतान நீ भी ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியை பெற்று சபையில ஒரு விசுவாசி ஆன உடனே அவன் வாயும் பிளந்துட்டு வெளியே நின்னுட்டு இருப்பான். तुरंत तुम जैसे उद्धार पा लेते हो, बपतिस्मा पा लिया, पवित्र आत्मा पाकर एक अच्छा विश्वासी बन जाते हो, तो तुरंत शैतान अपना मुंह खोलकर खड़े रहता है. எப்ப
எப்ப விழுங்கலாம்? कब तुमको निगल ले। ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। மாட்டிக்கொள்ளாதீங்க. उसमें फंस नहीं जाना। இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் செல்போன் என்கிற முதலைக்குள்ள மாட்டி கிடக்குறாங்க. आज कई आत्मिक लोग मोबाइल नामक मगरमच्छ में फंसे पड़े हैं। இவர்களை எவ்வளவு சொன்னாலும் திருத்த முடியாது. कितना भी समझाए सुधरते नहीं हैं। இப்படி மொபைலுக்குள்ள மயங்கி மயங்கி இன்னைக்கு மானமே நிர்வாணமாய் நடக்கிறவர்கள் இருக்கிறார். इस मोबाइल के अंदर ही फंसकर आज एक नंगेपन परिस्थिति में पड़े ஆவிக்குரிய हैं। வஸ்திரத்தை இழந்து போய் நிர்வாணமான ஒரு வாழ்க்கை. आत्मिक जीवन की वस्त्र को खो देकर एक नंगापन में खड़े हैं। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। இந்த மொபைல் போனை इस मोबाइल फोन को தட்ட ஆரம்பிச்சிரோன்னு சொன்னா जैसे ही उसको हाथ लगा देंगे தட்டிட்டே இருக்கலாம். हमेशा उसको टच करते ही நம்மள रहेंगे। அறியாம தட்டி ஓடிட்டே இருக்கும். अपने ही अनजान में वो आगे बढ़ते ही रहेगा। ஆனா இந்த முதலைய ஒதுக்கி வச்சிட்டோம்னு வச்சிருங்க, लेकिन इस मगरमच्छ को यदि दूर रख दोगे வாழ்க்கையில கிறிஸ்துவுக்காய் உயர முடியும். जीवन में हम मसीह के लिए उन्नति होंगे। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। ராத்திரி 10 மணிக்கு மேல வீட்ல இருந்து பார்க்க முடியாட்டா தெருக்கல்ல போய் இருந்து பையன்மார் பார்க்கறாங்க. रात को 10 बजे यदि घर के अंदर नहीं देख सकते तो सड़क पर बैठ के देखते हैं। அவ்வளவு விழுங்கி வைத்திருக்கிறது. उतना ही उनको निगल कर रखा है। வெளிய வர முடியல. बाहर निकल नहीं पा रहे हैं। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। எகிப்தின் ராஜாவை பார்த்து கர்த்தர் சொல்றார், பெரிய முதலையே, मिस्र देश की राजा से परमेश्वर कहता है, हे बड़े मगरमच्छ, இதோ நான் உனக்கு விரோதமாய் வந்து. मैं तेरे विरोध में उठकर। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் சொல்றாரு, என் பிள்ளைகளை நீ இவ்வளவு நாள் வேதனைப்படுத்தின இல்லையா, நான் परमेश्वर உனக்கு விரோதமா வரப்போறேன்னு சொல்றார். परमेश्वर कहता है, तू अभी तक मेरे लोगों को दबा कर रखा था, मैं अभी तेरे विरोध आ रहा हूँ। ஹalleluya. हालेलुया। அடுத்தது வாசிங்க, இரண்டாவது. இதோட முடிஞ்சு போச்சா? क्या इसी में समाप्त हो गई? வாசிங்க எசேக்கியேல் புத்தகம் 32 அதிகாரம் 2 வசனத்தை வாசிங்க. यहेजकेल की पुस्तक 32:2 से पढ़िए। மனுபுத்திரனே, நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனை குறித்து புலம்பி அவனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், ராஜாவுக்குள்ளே நீ பாலசிங்கத்துக்கு ஒப்பானவர். நீ பிறந்த தண்ணீர்களில் உடலையே போட்டு எடுத்து உன் நதிகளில் எழுப்பி உன் கால்களால் தண்ணீர்களை கலக்கி அவைகளின் ஆறுகளை குழப்பி விட்டார். हे मनुष्यों की संतान, मिस्र के राजा फिरौन के विषय विलाप का गीत बनाकर उसको सुना। जाति जाति में तेरी उपमा जवान सिंह से दी गई थी, परंतु तू समुद्र के मगर के समान है। तू अपनी नदियों में टूट पड़ा और उनके जल को पाँव से मथकर गंजा कर दिया। ஹalleluya. हालेलुया। ஆத்துல தண்ணீர் குடிக்க போனா அங்க என்ன? जहाँ पर नदी में पानी पीने गया तो वहां पर भी முதலை. मगर बैठा है। கரையில சுத்தி திரியலான்னு சொன்னா किनारे अगर घूमना चाहेंगे பாலசிங்கம். वहां पर जवान सिंह। ஹalleluya. हालेलुया। யோசித்து பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க, நம்ம நினைக்கிறோம் நமக்கு தான் அவ்வளவு பயங்கர நெருக்கம்னு நினைக்கிறோம். हम सोचते हैं कि मेरे ही जीवन में इतना बड़ा तकलीफ है। ஆத்துல தண்ணி தாகம் எடுத்து குடிக்க போனா முதல்ல விழுங்கிடும். यदि प्यास के मारे पानी पीने गए नदी के तले तो वहां देखा तो मगर पड़ा है। ரோட்ல கொஞ்சம் அப்படி சுத்தி வரலான்னு சொன்னா பாலசிங்கம் விழுங்க காத்திருக்கு. यदि हल्का सा सड़क पर घूम के फिर के आएंगे सोचा तो सड़क में जवान सिंह पड़े हैं। இன்னைக்கு உள்ள உலகம் அப்படிதான் இருக்கு. आज के दिन की दुनिया वैसी நீ है। சுத்த ஆரம்பிச்சு என்னன்னா உன்னை விழுங்குறதுக்கு காத்து இருக்கான் சாத்தான். यदि तुम फिरने लगोगे तो तुम्हें निगलने के लिए शैतान तैयार எந்த पड़ा है। நல்ல வாலிப பிள்ளைகளையும் சுத்த ஆரம்பிச்சானே அவ்வளவுதான் விழுங்கிடுவான். कोई भी अच्छा जवान लड़कियां लड़के होने दो, घूमने फिरने लगे तो उसे शैतान निगलने को देखता ரொம்ப है। பரிசுத்தமாக்கும்னு சொல்றவங்க எல்லாம் ரொம்ப கவனமாக்கும். जो कहते हैं कि मैं बहुत पवित्र हूँ, अधिक ध्यान पूर्वक रहिए। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। அப்ப நம்ம வாழ்க்கையில हमारे जीवन में ஆத்துல போனா முதல்ல இருக்கு, नदी के पास गए तो मगर पड़ा है, தண்ணீர்ல போனா முதல்ல இருக்கு, पानी में गए तो मगर पड़ा है, கரையில போனா பாலசிங்கம். किनारे में जाएंगे तो जवान सिंह पड़ा है। ஹalleluya. हालेलुया। இதோட முடிஞ்சதா? क्या इसी में समाप्त हो गई? வாசிப்பு அடுத்து லேவியராகமத்தின் புத்தகம் 26 அதிகாரம் 13 வசனம். लव्य व्यवस्था 26वां अध्याय 13 वचन पढ़िए। நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். मैं तो तुम्हारा वह परमेश्वर यहोवा हूँ जो
அல்லேலூயா. हालेलुया। தண்ணியில முதல, पानी में मगर, சுற்றிலும் பாலசிங்கம், चारों तरफ जवान सिंह கழுத்துல நுகம். और गर्दन में जुआ। இஸ்ரவேல் ஜனங்கள் நூந்து பார்க்க முடியாது, தெரியுமா உங்களுக்கு? इजराइल लोग अपना सिर उठाकर देख नहीं पाते थे। கழுத்துல நுகம் பூட்டப்பட்டிருந்தது. गर्दन में जुए से जोड़ा गया था। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। கொஞ்சம் நீங்க ஏதோ ஏதோ நம்ம என்னைக்கும் பைபிளை வாசிக்கிறது தியானிக்காம என்ன செய்றோம், கேட்டுட்டு போறோம். हम हमेशा बाइबल को, वचन को केवल सुनते हैं, उसे कभी ध्यान नहीं करते। எந்தவித சுதந்திரமும் இஸ்ரவேல் ஜனத்துக்கு கிடையாது. इजराइल लोगों के जीवन में कोई स्वतंत्रता नहीं थी। ஹalleluya. हालेलुया। ஆத்துல போய் குளிக்கவும் தண்ணியில முதல, पानी में देखा तो मगरमच्छ, கரையில பாலசிங்கம், किनारे में जवान सिंह। அடிமைப்பட்டு போன இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நுகம். दासित्व में गए हुए इजराइल लोगों के गर्दन में जुए। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। முறக்க முடியாது. सीधा खड़े नहीं रह पाते थे। இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளவு ஒடுக்கப்பட்டார், इजराइल लोग इतने ही दासित्व में पड़े थे और दबाए गए, அவ்வளவு ஒடுக்கப்பட்டார். इतनी ही वो कंगाल में दबाए गए। இந்த இவ்வளவு நாள் 430 வருஷம் இவ்வளவு ஒடுக்கப்பட்டார்கள். இதற்கு எல்லாம் காரணம் என்ன தெரியுமா? 430 साल ऐसे दबाए गए, इसका कारण क्या है? ஆண்டவர் என்னைக்கோ இவர்களுக்கு அற்புதம் செய்திருப்பார். परमेश्वर इनके जीवन में कभी तो अद्भुत काम किया होता, ஆண்டவர் என்னைக்கோ அந்த பார்வோனை அழித்திருப்பார். कभी तो परमेश्वर फिरौन राजा को नष्ट किया होता, என்னைக்கோ அந்த முதலையும் இந்த பாலசிங்கத்தையும் தெய்வப்பிள்ளை கடலுக்குள்ளே அழித்து போட்டிருப்பார். कभी तो परमेश्वर मगरमच्छ और जवान सिंहों को नष्ट किया होता। அவர் அழிக்க முடியாமல் இருக்க காரணம், लेकिन वो अभी तक नष्ट न होने का कारण क्या है? இஸ்ரவேல் ஜனங்களுடைய அழுகுரலை கர்த்தர் கேட்டார். इस्राएल लोगों की विलाप की आवाज को सुना, இஸ்ரவேல் ஜனங்களுடைய முறுமுறுப்பையும் ஆண்டவர் கேட்டார். इस्राएल लोगों की कुड़कुड़ाना भी उसने सुना, இஸ்ரவேல் ஜனங்களிலே ஒட்டி இருந்த இச்சையும் அவர் பார்த்தார். इस्राएल लोगों के जीवन में जो इच्छा लगी हुई थी उसे भी देखा। ஹalleluya. हालेलुया। ஆனாலும் என் தேவன் இஸ்ரவேல் ஜனத்தை மீட்பதற்காக ஒரு மோசையை தெரிந்து கொண்டு அங்கே அனுப்புகிறார். फिर भी परमेश्वर इस्राएल लोगों को छुड़ाने के लिए वहां पर एक मूसा को चुन कर भेजा। ஹalleluya. हालेलुया। இப்போ अब இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பது சாதாரணப்பட்ட காரியம் அல்ல. इस्राएल लोगों को छुड़ाना कोई आसान काम नहीं था। முதலைக்கிட்டேந்து மீட்கணும், मगरमच्छ से छुड़ाना है, பாலசிங்கத்திட்டேந்து மீட்கணும், जवान सिंहों से छुड़ाना है, அடுத்தது अगला நுகத்தடிய முறிக்கணும். जुए को तोड़ना है। இதோடு முடிந்து போகல. उतने में समाप्त नहीं हुआ। எரேமியாவின் புத்தகம் 46 அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிங்க. इर्मिया की पुस्तक 46वां अध्याय 7 और 8 पढ़ेंगे। போல் புரண்டு வருகிற இவன் யார்? அலைகள் மோதியடிக்கிற நதிகள் போல் எழும்பி வருகிற இவன் யார்? எகிப்தியனே, பிரவாகத்தைப் போல் புரண்டு வருகிறான். அவனே அலைகள் மோதியடிக்கிற நதிகள் போல எழும்பி வருகிறான். நான் போய் தேசத்தை மூடி நகரத்தையும் அதில் குடியிருக்கிறவர்களையும் அழிப்பேன் என்றான். ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। புரண்டு வருகிற பிரவாகம் போல் ஜலம், जिसका जल महानदों का सा उछलता है। சரி, இந்த பக்கமாவது ஒரு ஆசுவாசம் கிடைக்கும்னு சொன்னா பயங்கர புரண்டு வருகிற ஜலத்தை போலுள்ள பிரச்சனைகள். यहाँ से यदि कम से कम हमको यहाँ से तो भी छुटकारा मिलेगा देखा, तो वहाँ भी बड़े महानदी समान उछल रहा, பயங்கரமான நெருக்கங்கள். भयंकर सी दबाव। இந்த நேரத்துல தான் ஆண்டவரை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் முறையிடுறாங்க. इसी समय पर इजराइल लोग देखकर परमेश्वर को पुकारने लगे। தாங்க முடியாத வேதனை வந்தபோது, जब उनके जीवन में ऐसी वेदना आई जो सहने की बात இனி है, எங்களால ஒரு நிமிஷம் சகிக்க முடியாது என்று ஆண்டவரை பார்த்து முறையிடுறாங்க अब இஸ்ரவேல் से हम ஜனங்கள். एक मिनट भी इसे सह नहीं पाएंगे बोलकर अपनी पुकार परमेश्वर की ओर उठाने लगे। அதற்காக தான் கர்த்தர் ஒரு மோசையை தெரிந்து கொண்டார். उसीलिए परमेश्वर ने एक मूसा को चुन लिया। உபாகமத்தின் புத்தகம் 4 அதிகாரம் 20 வசனம். व्यवस्थावरण की पुस्तक 24वां अध्याय 13 वचन।
களவாயிலிருந்து உங்களை புறப்பட பண்ணினார். लोहे की बट्टे से तुमको बाहर ले आया है. இதுவரை இவங்க எங்க கிடக்குறாங்க? अब तक कहाँ पर पड़े थे? முதலைக்குள்ள கிடக்குறாங்க, मगरमच्छ में पड़े थे, பால சிங்கத்துக்குள்ள கிடக்குறாங்க, जवान सिंहों के भीतर पड़े थे, நுகம் பூட்டப்பட்டு கிடக்குறாங்க, जुए से बंद किए गए थे, அலைகளை போல வெள்ளங்கள் புரண்டு வருகிற நெருக்கத்துக்குள்ள விழுந்து கிடக்குறாங்க. बड़े उछल कर आने वाले महानदी के लहर के बीच में पड़े थे. எகிப்து என்னும் இரும்பு களவாயிலிருந்து கர்த்தர் இப்போது கொண்டு வருகிறார். अब परमेश्वर जो है मिस्र नामक लोहे की भट्टी से उनको बाहर लाया है. ஹல்லேலூயா, हालेलुया. ஆனந்தமாய் இன்ப கானான் ஏகிடுவே தூய பிதாவின் மோகம் தரிசிப்பே ஆனந்தமாய். ஹல்லேலூயா, हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. இதுவரை இஸ்ரவேல் ஜனங்கள் அழுது 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 अब तक इजराइल लोग रोकर 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 रो रोकर காலம் முழுசும் கண்ணீர் வடித்து கண்ணீர் வடித்து पूरे समय में रोकर आंसू बहाकर பிறந்த குழந்தை முதல் கண்ணீர் வடித்தது. छोटा जो जन्मा हुआ बच्चा भी रोता है. ஹல்லேலூயா, हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. ஆனா அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மிஸ்ரயீமிலிருந்து மீட்கும்படியாய் इजराइल लोगों को मिस्र देश से बाहर लाने के लिए கர்த்தர் ஒரு மோசேயை தெரிந்து கொண்டார். परमेश्वर ने एक मूसा को चुन लिया. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினார், इजराइल लोगों की अगुवाई किया, இஸ்ரவேல் ஜனங்களை உயர்த்தினார். इजराइल लोगों का उन्नति किया. இப்போ கர்த்தர் சொல்றாரு, अभी परमेश्वर कहता है நீங்கள் என் சொந்த சம்பத்துகள், तुम मेरे नीच धन ठहरे हो. உங்களை யார் கைவிட்டாலும் நான் உங்களை கைவிட तुमको மாட்டேன். कोई भी छोड़ दे लेकिन मैं नहीं छोड़ूंगा. உங்களை பால சிங்கத்துக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். मैं तुमको जवान सिंहों के मुंह में जाने नहीं உங்களை दूंगा. முதலைக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். मैं तुमको मगरमच्छ के मुंह में जाने नहीं दूंगा. பெருவெள்ள பிரவாகித்து வரும்போது அதுக்குள்ள நான் உங்களை விட மாட்டேன். जब महानदियां उछल कर आती है उस नदी में फंसने नहीं दूंगा. நுகம் உங்களை அடிமைப்படுத்த முடியாது. कोई भी जुए तुमको बंधन में नहीं रख सकेगा. அநேக தேவ பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் போராடி கொண்டிருக்கிறார். कई परमेश्वर के लोगों को देखकर परमेश्वर मलयुद्ध कर रहा है. அருமையான சகோதரனை சகோதரியே, हे मेरे प्रिय भाइयों बहनों, பாவம் என்கிற நுகம் பூட்டப்படும் போது ஆண்டவர் உனக்காக போராட, என் பிள்ளைய பாவத்துல பூட்ட முடியாது. जब कोई पाप आकर पाप की जुआ आपको बंधन में रखता है तो परमेश्वर आपके लिए सिफारिश करता है कि तुम मेरे बेटे को पाप के जुए में रख नहीं सकते हो. ஹல்லேலூயா, हालेलुया. ஹல்லேலூயா, हालेलुया. ஹல்லேலூயா, हालेलुया. ஹல்லேலூயா, हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுத்து इजराइल लोगों को छुड़ाकर அவரை ஆர்ப்பரிக்கும் ஒரு கூட்டமாய் கர்த்தர் கொண்டு வந்து उनको जय जयकार करने वाली एक भीड़ बनाकर இந்த பயங்கரமான முதலை எங்க வைத்து அழித்தா தெரியுமா? कहाँ उस मगरमच्छ को नष्ट किया? அவன் எந்த தண்ணீர்கள் மேல கடந்தானோ जिस नदी पर वो पड़ा था அதே தண்ணிக்குள்ள கொண்டு வைத்து அவனை அழித்தான். उसी नदी के अंदर डुबाकर उसको नष्ट किया. ஹல்லேலூயா, हालेलुया. ஹல்லேலூயா, हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. அவன் நினைத்தான், இன்னும் என் ஜனங்களை நான் ஆராதிக்க விட மாட்டேன். उसने सोचा कि मैं इन लोगों को आराधना करना नहीं छोड़ूंगा இனி நான் முன்னேற விட மாட்டேன்னு தான் நினைத்தான். और भी आगे भी उनको उन्नति होने नहीं दूंगा. இனி அவனை உருவாக்க விடக்கூடாது. अब भी उनको मैं बनने नहीं दूंगा. இனி அவன் கழுத்தில் என்ன நுகத்தை பூட்ட வேண்டும். अब और भी जुआ उनके ऊपर இனி लगाना அவனை है அடிமைப்படுத்த வேண்டும். और भी उनको दासित्व में रखना இனி है அவனை வாழ விடக்கூடாது. और भी उनको जीने नहीं देना है. அப்படிதான் பார்வோன் நினைத்தான். ऐसे ही फिरौन सोच रहा था. இஸ்ரவேல் ஜனங்களுடைய அழுகுரலை கர்த்தர் கேட்டார். परंतु इजराइल लोगों की रोने की पुकार की आवाज परमेश्वर के कानों में गिरा. இப்போ சொல்றேன், अब कहता हूँ இவ்வளவு அற்புதங்களை கண்ணால கண்டு செங்கடலுக்கு நடந்து வந்து செங்கடலுக்கு அக்கறை வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் इतने अद्भुत कामों को देखे हुए और बड़े जमीन सा चलकर लाल समुद्र पार किए हुए परमेश्वर के इजरायली लोग வனாந்திரத்தில், நல்லா புரியுங்க, अच्छी तरह से समझ लीजिए, जंगल में சாப்பிடுறதுக்கு ஆண்டவர் காடைகளை கொடுத்தார். परमेश्वर वहां पर पक्षियों को वहां पर भेजा. பைபிள்ல படிக்கும் போது இந்த காடை எங்க இருந்து வந்தது தெரியுமா? ये उनके लिए वो भेड़ी पक्षी कहाँ से आया मालूम है? முதலைக்குள் வந்ததானாக்கும் சொல்லப்பட்டிருக்கு. मगरमच्छ के लिए ही आया करके लिखा गया है. ஹல்லேலூயா, हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. அவ்வளவு பயங்கர அற்புதங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் கண்ணால கண்டார்கள். ஆனால்
इतनी बड़े बड़े अद्भुत कामों को इजराइल लोगों ने अपने आंखों से देखा, फिर भी எகிப்திலிருந்து வந்ததான இச்சை அவர்களை ஒட்டி இருந்தது. इस मिस्र देश से जो आया हुआ ये इच्छा अभिलाषा उनके शरीर में लगी हुई थी, முறுமுறுப்பு அவர்களை ஒட்டி இருந்தது. कुड़कुड़ाना उनके शरीर में लगी हुई थी। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு தான் இருப்பாங்க, आज कई लोग उद्धार तो पाए हैं, ஆனா இச்சை அவங்க கூட தான் இருக்கும். परंतु इच्छा उनके ही साथ रहता है, முறுமுறுப்பு அவங்க கூட தான் இருக்கும். बुड़बुड़ाना उनके साथ रहता है, என்ன ஜனாலும் முறுமுறுப்பாங்க. कुछ भी बोलेंगे बुड़बुड़ाते रहेंगे। நாங்கள் சபை நடத்துறவங்களுக்கு தான் அந்த அனுபவம் தெரியும். हम जो कलीसिया चलाते हैं हम ही को अनुभव मालूम है। பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே சிலர் வாய்க்குள்ள இருந்து ம்ம்னு சொல்லுவாங்க. संदेश देते समय ही कुछ लोग अपने मुंह में बुड़बुड़ाते रहते हैं। இந்த பழைய பாட்டி வெத்தலையும் பாக்கம் போட்டு சவச்சது மாதிரி இருக்கும். जैसे जुने बूढ़ी लोग जो है मुंह में पान चबाते बैठते हैं, அது கவனிக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரங்க கண்டுபிடிச்சிருவாங்க. उसको ध्यान देने वाले सेवक लोग तुरंत उसे समझ लेते हैं। ஹல்லேலூயா. हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। அவங்களுடைய வாழ்க்கையில हमारे जीवन में அந்த முறுமுறுப்பு वो बुड़बुड़ाना பரம கானானுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு நாட்களை நீட்டினது. परम कनान के अंदर प्रवेश करने के लिए दिन को लंबा कर दिया। தேவன் குறித்த இடத்துக்கு போய் சேர முடியாமல் நின்று கொண்டிருக்கிறார். परमेश्वर ने जो नियुक्त किया हुआ स्थान तक पहुंच नहीं पाए। ஹல்லேலூயா. हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ ஒரு உயர்வை நோக்கி போகிற நம்ம வாழ்க்கையில இச்சை இருக்க கூடாது, முறுமுறுப்பு இருக்க கூடாது. हम जो उन्नति की ओर जाने वाले लोग हैं, हमारे जीवन में भी ये इच्छा नहीं होना चाहिए और बुड़बुड़ाना नहीं होना चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। நான் ஒரு 4 காரியத்தை சொல்லி ஜெபிக்க போறோம். और एक 4 बातों को देखकर हम प्रार्थना करेंगे। நம்முடைய செய்தியுடைய தலைப்பு என்னை உருவாக்கும் தேவன். हमारा संदेश का शीर्षक यही है कि परमेश्वर मुझे बनाने वाला। வாசிப்போம். पढ़ेंगे ஆதியாகமத்தின் புத்தகம் उत्पत्ति की पुस्तक 1ஆம் அதிகாரம் पहला अध्याय அதோட 2-3 வசனத்தை 2 வாசி. और 3 को पढ़ेंगे। ஒழுங்கு செய்யும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் களத்தின் மேல் அசைவாடிக் கொண்டே இருந்தார். தேவ வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. आदि में परमेश्वर ने आकाश और पृथ्वी की सृष्टि की। पृथ्वी बेताल और सुनसान पड़ी थी और गहरे जल के ऊपर अंधियारा था तथा परमेश्वर का आत्मा जल के ऊपर मंडराता था। வார்த்தையினால் உருவாக்குகிற தேவன். वचन से परमेश्वर ने बनाया। வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. परमेश्वर ने कहा उजाला हो तो उजाला हो गया। இந்த பகல்கால வேளையில इस सुबह के समय யார் யாருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருள் இருக்கிறதோ, जिसके जिसके आत्मिक जीवन में अंधियारा है, வார்த்தையினாலே இருளை வெளியே அனுப்பி வெளிச்சத்தை உருவாக்குகிற ஒரு தேவன் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார். शब्द से अंधियारा को दूर करके आपके जीवन में उजाला लाने वाला परमेश्वर हमारे बीच में आया है। அவர் மட்டும்தான் உங்களை உருவாக்க முடியும். वही सिर्फ आपको बना सकता है, அவர் தான் உங்களை வெளிச்சத்துக்குள்ள நடத்த वही முடியும். आपको उजाला की ओर ले जा सकता है। ஹல்லேலூயா. हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। சங்கீதம் 105:19 வாசிப்போம். भजन संहिता 105:19 को पढ़ेंगे। கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவரை குணமிட்டது. பாருங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவோ जब तक उसकी बात पूरी न हुई அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. तब तक यहोवा का वचन उसे कसौटी पर कसता रहा। கர்த்தர் நம்மள சொல்ற அந்த வார்த்தை இருக்கு பாருங்க, அது மெனியான ஒரு வார்த்தை. जो वचन परमेश्वर हमारे लिए कहता है वो बड़ी श्रेष्ठ है। நான் நேரத்தை எல்லாம் வாசித்து வந்ததெல்லாம் புடமிடப்படுதல். हमने जो पहले पढ़ा वो सब कसौटी में रखकर कसने वाली जीवन। கர்த்தர் சொன்ன வார்த்தை நமக்கு நிறைவேற வேண்டுமானால் நாம் புடமிடப்பட்டு பொன்னாக விளங்க வேண்டும். यदि परमेश्वर का वचन हमारे जीवन में पूरा होना है तो हम परखा जाना अवश्य है और शुद्ध होना है। இப்போ வார்த்தை என்ன? अब शब्द क्या है? இருளை வெளிச்சமாக்கினார். वचन यही है कि अंधियारा को उजाला कर दिया। ஹல்லேலூயா. हालेलुया। வெளிச்சம் உண்டாக கடவதென்று சொன்னால் வெளிச்சம் உண்டாயிற்று. जब उसने कहा कि उजाला हो तो उजाला हो गया। யாருடைய குடும்ப வாழ்க்கை இருளாய் இருக்கிறதோ, जिसके परिवार में अंधियारा है, எந்த ஊழியத்தில் இருளாய் இருக்கிறதோ, जिस सेवकाई में अंधियारा है, எந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில இருளாய் இருக்கிறதோ, जिसके आत्मिक जीवन में अंधियारा है, எந்த தனிப்பட்ட வாழ்க்கையில் இருளாய் இருக்கிறதோ, जिसके व्यक्तिगत जीवन में अंधियारा है, அவர் வார்த்தையினால் வெளிச்சம் உண்டாகட்டும் என்று சொன்னால் அது வெளிச்சம் உண்டாகும். जब वो कहेगा कि उजाला हो तो उजाला हो जाएगा। வெளிச்சம் வந்தா இருளுக்கு அங்க இடமில்லை. जब वहां पर उजाला आ जाए तो
अंधियारा का कोई स्थान नहीं है। ஹalleluya. हालेलुया। வெளிச்சத்தின் மத்தியில இருள் வாழ முடியாது. उजाला के बीच में अंधियारा रह नहीं सकता। இருளுக்கு அங்க அதிகாரம் இல்லை. वहाँ पर अंधेरे का कोई काम नहीं है। இருள் உன் வீட்டுக்குள்ள வராது. आपके घर के अंदर अंधियारा नहीं आ पाएगा। ஹalleluya. हालेलुया। வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொல்லும்போது வெளிச்சம் உண்டாக வேண்டும். जब परमेश्वर कहता है कि उजाला हो तो उजाला होता है। ஹalleluya. हालेलुया। எபிரேயர் 4 12 வசனத்தை வாசிங்க. इब्रानियों எபிரேயர் 4:12. इब्रानियों 4:12। தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் நிறுவனம் கற்பனை எந்த பட்டயத்திலும் கற்காலத்தாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கடுகளையும் ஊரையும் விற்கத்தக்கதாக உருவக்குத்திகிறதாயும் இருதயத்தின் எலும்புகளையும் யோசனைகளையும் வகையளிக்கிறதாயும் இருக்கிறது. यदि ईश्वर का वचन जीवित और प्रबल और हर एक उदाई से कर सके बहुत छोटा है और प्राण और आत्मा को और गांठ गांठ और गुर्दे गुर्दे को अलग करके आर पार छेदता है और मन की भावनाओं और विचारों को जांचता है। வார்த்தை நம்மை உயர்த்துகிறது. वचन हमारी उन्नति करता है பாருங்க, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளது. क्योंकि परमेश्वर का वचन जीवित और प्रबल है இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலையும் கருக்கானதாயும் और हर एक दोधारी तलवार से भी बहुत चौका है ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக और प्राण और आत्मा को गांठ गांठ और गुदे गुदे को अलग करके आर पार छेदता है உருவ குத்துகிறதாயும் और उसे आर पार छेदता है இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதையும் और இருக்கிறது. मन की भावनाओं और विचारों को जांचता है। ஹalleluya. हालेलुया। வார்த்தையில் அவ்வளவு வல்லமை இருக்கு. क्योंकि वचन में उतनी सामर्थ्य है। வார்த்தை சொன்னார், அவர் உயர்த்துவார். यदि वो वचन कहे तो उन्नति करेगा। யாக்கோவை பார்த்து கர்த்தர் சொன்னார், याकूब से परमेश्वर ने कहा நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டேன். मैं जो कहूंगा उसे पूरा करने तक तुझे नहीं छोड़ूंगा। வார்த்தையை நிறைவேற்றினார். वचन पूरा किया। யோசேப்பை பார்த்து கர்த்தர் வார்த்தையினால் சொன்னார், यूसुफ से परमेश्वर यहोवा ने कहा, கர்த்தர் நிறைவேற்றினார். परमेश्वर ने उसे भी पूरा किया। யோசேப்புடைய வாழ்க்கையில வார்த்தை நிறைவேறுவதற்கு எவ்வளவு நெருக்கம் வந்தது. यूसुफ के जीवन में परमेश्वर का वचन पूरा होने में कितनी ही दर्द सहना पड़ा। யாக்கோவுடைய வாழ்க்கையில எவ்வளவு நெருக்கம் வந்தது. याकूब के जीवन में भी कितनी दबाव हुई। கர்த்தருக்கு சித்தமானா இன்று இரவுல यदि परमेश्वर की इच्छा हो तो आज के रात को யாக்கோவுடைய குடும்பத்தினுடைய தரிசனமுள்ள குடும்பத்தில் நிகழ்ந்த விளைவுகளை குறித்து இன்றைக்கு இரவுல செய்தியில கேட்பீங்க. याकूब के परिवार में जो परमेश्वर का दर्शन रखा गया था, उनके परिवार में क्या दशा हुई उसके बारे में आज के दिन जांच நல்ல करेंगे। வார்த்தைகளை கேட்க உங்க பக்கத்துல உள்ளவங்களை அழைத்து வாருங்க. ये सारा वचन सुनने के लिए सभी आस पड़ोस लोगों को लेकर आइए। ஹalleluya. हालेलुया। சும்மா ஆசீர்வாதம் வருவதில்லை. सिर्फ ऐसी आशीर्वाद नहीं मिलता है। பாருங்க, யோசேப்பை பாருங்க, यूसुफ को देखिए, கிணத்துல போடுறாங்க, कुएं में डाल देते हैं, கிணத்துல இருந்து தூக்குறாங்க, कुएं से ऊपर उठाते हैं, போத்திபாருக்கு அடிமையாக விற்று போடுறாங்க, पोतीबर के घर पर गुलामी के रूप में बेच देते हैं, போத்திபாரின் வீட்டுக்குள் வாழ்கிறான், पोतीबर के घर में रहता है, அங்கிருந்து ஜெயிலுக்குள் போகிறான். वहां से फिर जेल में जाता है। 4 இடம் முடிந்துதான் அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம். 4 जगह जाने के बाद ही उसको आशीर्वाद मिलता है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। யோசேப்பு பாவம் செய்தாரா? क्या यूसुफ ने कभी पाप किया? வேதாகமத்திலே முழு பரிசுத்தவானாக்கும் யோசேப்பு. पवित्र शास्त्र में पूरी तरह से पवित्र व्यक्ति है ये यूसुफ। யாக்கோவினுடைய பிள்ளைகளில் மிகவும் உன்னதமான நிலைமையில் இருந்தவன் தான் யோசேப்பு. याकूब के बच्चों में सबसे एक श्रेष्ठ व्यक्ति ये यूसुफ था। அவன் அப்பா தவறு பண்ண, அவன் பிள்ளைகள் தவறு பண்ணின போதிலும் யோசேப்பு மட்டும் எந்தவித தவறுல ஈடுபடவும் இல்லை. அவனிடத்துல கள்ளம் சொல்றதுக்கு ஒரு வார்த்தை கூட இல்லாமல் இருந்தது. उसके पिताजी, उसके बेटे भले ही कोई गलत काम किया होगा, लेकिन यूसुफ के पास कोई कपट या कोई प्रकार की चोरीपन न था। அவ்வளவு பரிசுத்தவானுக்கு வந்த நெருக்கத்தை பாருங்க. उतनी एक पवित्र संत व्यक्ति को कितनी ही दबाव की परिस्थिति में रहना। ஆனா கர்த்தர் யோசேப்புக்கு கொடுத்த தரிசனத்தை அவர் ஒரு நாளும் அழிக்கவில்லை.
முடியவில்லை. परंतु परमेश्वर ने यूसुफ के जीवन में जो दर्शन रखा था उसे कभी नहीं मिटाया। யோசேப்புக்கு ஒண்ணு தெரியும், यूसुफ अच्छी तरह से जानता था நான் எங்க போனாலும் என் கூட கர்த்தர் मैं இருக்கிறார். जहाँ भी जाऊँ वहाँ पर परमेश्वर मेरे साथ है। நான் எந்த இடத்துல இருந்தாலும் என் கூட கர்த்தர் உண்டு. मैं जहाँ भी रहूँ परमेश्वर मेरे साथ है। கிணத்துல கிடந்தா கிணத்துக்குள்ள கர்த்தர் உண்டு. यदि कुएं में गिरे पड़े रहो तो कुएं के अंदर भी परमेश्वर है। பார்வோனுக்கு அடிமைத்தனத்தில் வியாபாரிகள் மத்தியில படுத்து கிடக்கும் போதும் என் கர்த்தர் என் கூட உண்டு. जब मैं फिरौन के घर में एक दासित्व के रूप में पड़ा था तब भी परमेश्वर मेरे साथ है। போத்திபாரின் அரண்மனைக்குள்ள இருக்கும் போது கர்த்தர் என் கூட உண்டு. पोतीबर के महल में जब था तभी भी परमेश्वर मेरे साथ है। போத்திபாரின் மனைவி இடத்துல ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னா தெரியுமா? पोतीबर की पत्नी के पास उसने एक शब्द कहा, क्या कहा? இவ்வளவு என் கர்த்தர் என் கூட இருக்கும்போது जब परमेश्वर मेरे साथ है இவ்வளவு பெரிய பொல்லாப்பை செய்வது எப்படி? मैं इतनी बड़ा बुरा काम कैसे करूं? சிறைச்சாலைக்குள்ளே கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். परमेश्वर बंधन गृह में भी यूसुफ के संग ஒரு रहा। பரிசுத்தவான் எங்க சென்றாலும் அவர் கூட एक இருக்கிறார். संत व्यक्ति के साथ परमेश्वर सदा रहता है, भले वह जहां भी ஒரு जाए। தேவ பிள்ளை எங்க போனாலும் கர்த்தர் கூட இருக்கிறார். जब परमेश्वर का व्यक्ति कहीं भी जाए वहां पर परमेश्वर उसके साथ रहता है। ஒரு தேவ பிள்ளை இடத்துல சொன்ன வார்த்தையை நிறைவேற்றாம அவர் கைவிடவே மாட்டார். परमेश्वर की व्यक्ति के साथ जो वचन कहा है उसे बिना पूरा किए हाथ नहीं छोड़ेगा। தேவன் சொன்ன தரிசனத்தை அழிப்பதற்கு எத்தனை கொம்பமார் வந்தால் அழிக்க முடியாது. परमेश्वर के दर्शन को मिटाने के लिए कितने बड़े बड़े लोग आए लेकिन उसे नहीं मिटा தேவன் पाए। அழைத்து நம்ம கையில ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்பை எந்த மனிதனால் அழிக்க முடியாது. परमेश्वर ने हमको बुलाकर हमारे हाथ में एक जिम्मेदारी दिया है, उस जिम्मेदारी को कोई नहीं मिटा सकता। हालेलुया, हालेलुया। யோசேப்பை எகிப்தின் அதிபதியாய் கர்த்தர் உயர்த்தினார். यूसुफ को परमेश्वर ने देश का अधिपति बनाया। हालेलुया. हालेलुया। அடுத்தது இழப்பினால் உயர்வு உண்டானது. अगला खोने से उन्नति। இழப்பினால் உயர்வு உண்டானது. खोने से उन्नति। யோபை திரும்பி பார்க்கும்போது यो अय्यूब के बारे में जब हम मुड़कर देखते हैं, எல்லாம் தெய்வ பிள்ளை அன்றைக்கு பரிசுத்தவான் சொல்றாங்க, 1 கோடிக்கு மேல 2 கோடி ரூபாய்க்கு சொத்தை இழந்து போறான். वो लगभग आज के गिनती में देखा जाए तो 2 करोड़ की संपत्ति उसने खो दिया। இன்னைக்கெல்லாம் நமக்கு அப்படி வந்தாச்சுன்னா நமக்கு நம்மளெல்லாம் என்ன சொல்றோம்னு நமக்கே தெரியாது. आज के दिन यदि ऐसा परिस्थिति हमारे जीवन में आए तो हम क्या कहेंगे वही हमको मालूम नहीं। ஆனால் लेकिन யோபுடைய நிலைமையை பாருங்க. யோபின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் अय्यूब 28वां अध्याय அவருடைய 10வது வசனத்தை வாசிங்க. 10वां वचन पढ़िए। 23:10 வாசிங்க. 23:10 पढ़िए। இவ்வளவு நெருக்கத்தின் மத்தியில इतनी तकलीफ के बीच में இவ்வளவும் இழந்து போய், सब कुछ खो देकर, பிள்ளைகளை இழந்து போய், बच्चों को खो देकर, மனைவி தெய்வ பிள்ளைகள் சொல்ல தேவனை தூசித்து ஜீவனை விடக்கூடாது என்று மனைவியும் ஆகாதவளா போறதுல पत्नी भी कहती है कि तू निंदा करके मर जा। நான் ஒண்ணு கேட்கிறேன், मैं एक बात कहता हूँ, எல்லாரையும் அழித்தார, ஏன் யோபின் மனைவியை மட்டும் அழிக்கல? सबको नष्ट किया लेकिन क्यों अय्यूब की पत्नी को नष्ट नहीं किया? சிலரை அங்கே வைத்திருந்தார். எதுக்காக வைத்திருந்தார்? वहां पर कुछ लोगों को रखा था, क्यों? சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, कुछ लोग बोलते हैं ना, இருக்கிற இடத்துல தான் குத்தி குத்தி வேதனைப்படுத்துவாங்க. जहाँ पर फोड़ी रहती है उसी को छेद कर और उसको घायल करते हैं। இவங்களெல்லாம் ஆண்டவர் இன்னும் இவனை யோபு குத்துறதுக்கு தான் வச்சிருந்தாரு. अय्यूब को छेदने के लिए इन सब लोगों को रखा था। மனைவி வந்து கேக்குறா, पत्नी पूछती है, என்னப்பா இவ்வளவு மேலெல்லாம் சொறி பிடிச்சிட்டு इतना तुम्हारे पूरे शरीर में फोड़ी आ गई, இனியும் உனக்கு கூட ஒரு மனைவியாக நான் வாழ முடியாது. अभी तो मैं तुम्हारा पत्नी बन के जी नहीं நீ ஒரு सकती हूँ। காரியம் செய், தேவனை தூஷித்து ஜீவனை விடும். तू एक काम कर, परमेश्वर को निंदा करके जान बेचवार कर दे। இனி நீர் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. अब तू जी के भी तो क्या फायदा है? மனைவி சொன்ன போதிலும் पत्नी ऐसा कहने पर भी மனைவியை அகற்றி விட்டுட்டு சொல்ற, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். वो पत्नी को बिठा कर कहता है, मैं जानता हूँ कि परमेश्वर मुझे कैसी चाल चलाता है। அவர் என்னை சோதித்த பின் புறனாக விளங்கும். जब वो मुझे तालेगा तब मैं सोने के समान निकलूंगा। இப்பவும் நான் மரிச்சு போகல,
अब भी मैं मरा नहीं हूँ, அவர் என்ன சோதிக்கிறாரு. मुझे परख रहा है। ஆனா இந்த சோதனைக்கு பிற்பாடு யோபு பொன்னாக இருப்பான்னு நிரூபிக்கிறார். परखने के बाद मैं एक सोने के समान निकलूंगा करके अय्यूब कहता है। இந்த வார்த்தையை கேட்டு மனைவி அடித்து கொண்டு இருக்கலாம், இல்லாட்டா ஆண்டவரே கொண்டு இருக்கலாம் மனைவியே. शायद ये भी हो सकता था कि उसकी पत्नी की ये बात सुनकर अय्यूब उसको मार डालता या परमेश्वर खुद उसको मार डालता। யோபு ஒரு உடன்படிக்கை பண்ணி இருந்தார். लेकिन अय्यूब ने एक वाचा बांधा था। யாருக்காவது தெரியுமா? क्या कोई मालूम है किसी को? என் கண்கள் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கையில் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாயிருப்பது எப்படி? जब मेरी आंखें परमेश्वर से वाचा बांधी है, तब मैं अपने एक कुंवारी के विचार में क्यों बैठे रहूं? யோபின் மனைவியை கொண்டு போட்டிருந்தா யோபு இனி ஒரு திருமணம் பண்ண மாட்டார். अय्यूब को पत्नी को यदि मार डाले तो अय्यूब और एक शादी नहीं करता। யோபுக்கு இன்னும் நான் பிள்ளைகளை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். परमेश्वर ने चाहा कि अय्यूब को और भी बच्चे दे, அதனால யோபின் மனைவி ஆண்டவர் அழிக்கல. इसलिए परमेश्वर ने अय्यूब की पत्नी को नष्ट नहीं किया। ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। 22ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. 22वां अध्याय 25वां वचन पढ़िए। ஹalleluya हालेलुया। இவ்வளவு நெருக்கத்தின் மத்தியில யோபு சொல்றாரு, इतनी क्लेश के बीच में भी अय्यूब कहता है, அப்பொழுது சர்வவல்லவர் தாமே तब सर्वशक्तिमान ही உமக்கு பசும் பொன்னும் तेरी अनमोल वस्तु உமக்கு சொக்க வெள்ளியுமாயிருப்பார். और तेरे लिए चमकीली चांदी होगा। அவ்வளவு நெருக்கத்தின் மத்தியில इतनी क्लेश। அடுத்து கர்த்தரை துதிக்கிறார், अगला वो परमेश्वर को स्तुति भी करता கர்த்தரை है, மகிமைப்படுத்துகிறார். परमेश्वर की महिमा करता है। இதெல்லாம் கர்த்தர் பார்த்தார் பாருங்க. ये सब परमेश्वर ने देखा, ரெண்ட நாளாக்கி விட்டார். दोनों को दो को चार कर दिया। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। இரட்டத்தனையான ஆசீர்வாதம். दुना आशीर्वाद दे दिया। ஹalleluya. हालेलुया। உலகத்திலே யோபின் பிள்ளைகளை போல அழகானவர்கள் இல்லையாம். कहते हैं कि इस दुनिया में अय्यूब के बच्चे समान कोई सुंदर और सौंदर्य नहीं है। ஹalleluya. हालेलुया। இப்ப யோபு 42ஆம் அதிகாரத்தை படிங்க. யோபு இப்ப பொன்னாக விளங்கிட்டாரு. अय्यूब का 42वां अध्याय पढ़िए, उसमें हम देखते हैं कि वो सोना बन गया। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। அருமையான தெய்வ பிள்ளைகளே, हे प्यारे परमेश्वर के लोगों, நெருக்கம் வேண்டான்னு சொல்லாதீங்க. ये मत कहो कि मेरे जीवन में परीक्षा नहीं होना चाहिए। நெருக்கம் வரும்போது கர்த்தரை துதித்து பழகுங்க. जब परीक्षा होती है तो मुंह खोलकर परमेश्वर की स्तुति करना शुरू कर दो। 10ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை +1 போகணும்னு சொன்னா 10ஆம் வகுப்பு எக்ஸாம் எழுதினா தான் போக முடியும். 10वीं का बच्चा जब 11वीं जाना चाहता है तो 10वीं में परीक्षा देने पर ही 11वीं में जा सकता है। ஒவ்வொரு பரீட்சையாக எழுதி 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 நம்ம முன்னேறி கடந்து வரும்போது கர்த்தர் நம்மளை ஒரு நாள் உயர்த்துவார். जब एक परीक्षा देते देते उत्तीर्ण होकर होकर आगे बढ़ते जाएंगे तो उन्नति होती रहेगी, लेकिन कभी परमेश्वर हमको गिरने नहीं देगा। ஒவ்வொரு பரீட்சையும் நம்ம உருவாக்குவதற்காகவும் அழிப்பதற்கு அல்ல. हर एक परीक्षा में हमें उन्नति करने के लिए ही परमेश्वर देता है, बल्कि नाश करने के लिए नहीं। ஒவ்வொரு தெய்வ பிள்ளை நெருக்கமும் நம்மை உருவாக்குவதற்காக. हर एक परीक्षा हर एक कष्ट हमें बनाता है। என் வாழ்க்கையில் எத்தனையோ பரீட்சைகள் வந்தது. मेरे भी जीवन में कितनी परीक्षा हुई थी, எத்தனையோ வேதனைகள் வந்தது. कितनी ही दुख मैंने उठाया நல்லா है। நேசிக்கிறவங்க அடுத்து நேசிக்க மாட்டாங்க. जो मुझसे बहुत प्रेम करने वाले अगला पल मुझसे प्रेम நல்ல करना छोड़ பிரசங்கத்தை देते हैं। கேட்பாங்க, அடுத்து பாஸ்டர் அங்க சர்ச்சில் நீங்க தான் செய்தி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க, அடுத்து கூப்பிடவே மாட்டாங்க. अच्छा मेरा वचन सुनकर कहेंगे कि मेरी कलीसिया में आप आइए प्रचार देने को, लेकिन अगला नहीं बुलाएंगे। அப்போதெல்லாம் கர்த்தர் சொல்லுவாரு, तब परमेश्वर मुझसे कहता இந்த है, பரீட்சை எழுதி நீ முன்னேறினா மட்டும்தான் மேல வர ये முடியும். सब परीक्षा यदि तुम लिखोगे और पास होने पर ही तुम स्वर्ग आ सकते हो। ஹalleluya. हालेलुया। மனுஷனை பார்த்தல்ல ஊழியத்துக்கு அழைத்தது கர்த்தர். परमेश्वर ने किसी मनुष्य को देखकर मुझे सेवा में नहीं உங்க बुलाया। பக்கத்து வீட்டுக்காரல பார்த்தல்ல உங்களை ஊழியத்துக்கு அழைத்தது. आस पड़ोस के लोगों को देखकर परमेश्वर ने तुमको सेवा में नहीं बुलाया है, ஊழியத்துக்கு அழைத்தது அவர். सेवा में उसने बुलाया है। உங்களை நடத்துறது அவர். आपको चलाने वाला भी वही है, உங்க தேவையை சந்திக்கிறது அவர். आपकी जरूरतों को भी वही पूरा करता है, உங்களுக்காக பரிந்து பேசுறது அவர். आपके लिए सिफारिश करने वाला भी वही है। உங்களுக்கு தேவையானது வரும்போது ஓடி வந்து உங்களுடைய தேவையை சந்திக்கிறது அவர். आपको जब कोई जरूरतें होती है तो आपके लिए दौड़ कर आकर आपकी जरूरतों को पूरा करता है। ஹalleluya. हालेलुया। உயர்வானாலும் தாழ்வானாலும் भले नीचा हो या ऊंचा हो, பரீட்சை வரும்போதெல்லாம் பொறுமையா இருந்து ஜெபம் பண்ணுங்க. परीक्षा के समय धीरजवंत होकर प्रार्थना करो। பொறுமையா இருங்க, धीरज रहो, வெற்றி பெறுங்க.
जरूर जय पाओगे। ஹல்லேலூயா. हालेलुया। ஒவ்வொரு பரீட்சைக்கும் ஒவ்வொரு நாள் உருவாக்கி கொண்டே இருப்பார். हर एक परीक्षा देते देते हमें उन्नति करते रहेगा। பரீட்சை வர வர தான் உருவாக்கப்படும். परीक्षा होने पर ही हम बनाए जाएंगे। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் கர்த்தர் என்ன இன்னைக்கு உருவாக்கணும்னு விரும்புறீங்க? कितने लोग आप चाहते हो कि परमेश्वर मुझे बनाना है? ஹல்லேலூயா. हालेलुया। எல்லாம் அப்படி எழும்பி நிற்போம். எல்லாம் அப்படி ऐसे எழும்பி खड़े हो நிற்போம். जाएंगे, खड़े हो जाएंगे। ஹல்லேலூயா. நெருக்கப்பட்டேன் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டு மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை. எல்லா கரங்களை தட்டி உற்சாகமாய் அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் துதிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் துதிப்போம். கர்த்தரின் சேனை தொடர்ந்து செல்கையில் பக்தனாம் தாவீது தேவன் நமக்கு. கர்த்தரின் சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீது தேவன் நமக்கு. எல்லா கரங்களை தட்டி உற்சாகமாய் சபாரபாரபா. அல்லேலூயா என்றார் துதிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் துதிப்போம். அக்கினி சோதனை கொதித்து வந்து விட்டடிதனி தோதிய தேவன். அக்கினி எல்லா சோதனை கரங்களை தட்டி உற்சாகமாய் விட்டடிதனி தோதிய தேவன். பாதிகாதாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதிகாதாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பெரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பெரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்து காரினில் அவரே பாதையின் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்து பாதையில் அவரின் பாதையில் ஒளியாய் என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பெரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். வெள்ளம் ஒளிந்து மேற்கொள்ள வந்து வல்ல கிறிஸ்து இயேசுவே ஆவியை அழைத்தே. வெள்ளம் ஒளிந்து மேற்கொள்ள வந்து வல்ல கிறிஸ்து இயேசுவே ஆவியை அழைத்தே. திட நம்பிக்கை தைரியம் இருந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது. திட நம்பிக்கை தைரியம் இருந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது.
கிருபை பெரியது. தெய்வமே உம்முடைய கிருபை பெரியது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மை உடைக்கிறவர். तोड़ता है. தேவனுடைய பிள்ளைகள் நாம் கர்த்தருக்காய் ஆசீர்வாதமான பாத்திரங்களாய் விளங்க வேண்டுமானால், यदि हमको परमेश्वर के लिए आशीष का बर्तन बनना है तो நம்முடைய வாழ்க்கையில ஒரு உயர்வு உண்டாக வேண்டுமானால், हमारा जीवन में उन्नति होना है तो தேவ பிள்ளைகள் நாம் உடைக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. हमें तोड़ा जाना अवश्य है. நம்முடைய வாழ்க்கையில ஒரு கஷ்ட உபத்திரவத்தின் பாதையிலே கடந்து வர வேண்டியது அவசியமாக हमारे இருக்கிறது. जीवन में कष्ट और उपद्रव होना अवश्य है. ஆண்டவர் நம்மை உடைக்கும் போது जब परमेश्वर हमको तोड़ता है, தேவ பிள்ளைகளும் ஏன் என்று எதற்கென்று கேள்வி கேட்க தகுதியற்றவர்களாக हम இருக்கிறோம். परमेश्वर से कोई प्रश्न पूछने का अधिकार नहीं है. ஒருவேளை இன்றைக்கு கர்த்தரை பார்த்து कदाचित आज के दिन ஏன் என் வாழ்க்கையில இந்த பிரச்சனை என்று நீங்கள் கேள்விக்குறியோடு இருப்பீர்களே, मेरे जीवन में ऐसी क्यों समस्या बोलकर आप एक प्रश्न चिन्ह के साथ खड़े हो, ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். एक बात जान लीजिए, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். परमेश्वर आपको आशीष करने जाने वाला है. கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். परमेश्वर आपको उन्नति करने वाला है. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். परमेश्वर आपको उन्नति करने वाला है. இதற்காக கர்த்தர் உங்களை உழைக்களத்தில் போட்டு உடைத்து கொண்டிருக்கிறார். इसीलिए परमेश्वर आपको भट्टी में डालकर தேவ பிள்ளை கர்த்தரை உருவாக்குகிறார். आपको बना रहा है. கர்த்தர் உங்களை உருவாக்குகிறார். आपको बना रहा அந்த है. கர்த்தர் உங்களை உருவாக்கும் போது आपको बनाते समय தேவ பிள்ளை உன்னை பொன் அக்கினிக்குள் அனுப்புகிறார். तुझे आग में डालता है. அந்த அக்கினியில் நிலைநிற்க கர்த்தரோட கிருபை தருகிறார். तकने में बना रहने के लिए शक्ति देता है. எவ்வளவு பெரிய அக்கினி சூளையா இருந்தாலும், कितने भी बड़े आग की भट्टी क्यों न हो, எவ்வளவு பெரிய உபத்திரவத்தின் பாதையா இருந்தாலும், कितने बड़े क्लेश की जीवन क्यों न हो, தேவ பிள்ளை நீ பின்வாங்கி போகாதே. पीछे नहीं हटना, நீ பின்வாங்கி போகாதே. पीछे नहीं हटना. கர்த்தர் உன்னை உருவாக்குகிறார். परमेश्वर तुमको बनाता है. கர்த்தர் உன்னை உயர்த்துகிறார். परमेश्वर तुमको उन्नति करता தேவ है. பிள்ளைகள் ஒரு நாள் பின்வாங்கி போக கூடாது. कभी पीछे नहीं हटना. கர்த்தர் உன்னை உயர்த்துகிற தெய்வம். परमेश्वर तुमको उन्नति करने वाला கர்த்தர் உன்னை परमेश्वर. உயர்த்துகிற தெய்வம். परमेश्वर तुमको उन्नति करता உன் है. வாழ்க்கையில் அழைப்பும் தரிசனமும் இருக்கும் வரையிலேயே जब तक तुम्हारे जीवन में बुलावा और दर्शन है, உன்னை உடைக்க ஒருவராலும் முடியாது. तुझे कोई नहीं तोड़ सकेगा. உன்னை உருவாக்குற தெய்வம் உன்னோடு இருக்கும் போது, तुझे बनाने वाला परमेश्वर तेरे साथ रहते समय, உன்னை உயர்த்துகிற தேவன் உன்னோடு கூட இருக்கும் போது, तुम्हारा उन्नति करने वाला परमेश्वर तुम्हारे साथ रहते உன் समय, தரிசனத்தை அழிக்க ஒருவராலும் முடியாது. दर्शन को कोई नष्ट नहीं कर पाएगा. உன் அழைப்பை அழிக்க ஒருவராலும் முடியாது. बुलावा को कोई नष्ट नहीं कर पाएगा. தேவனுடைய பிள்ளை கர்த்தர் இந்த உலகத்திலே इस दुनिया में உன்னை ஒரு பெரிய முதலை கூட்டத்துக்குள் வைத்தது போல வைத்திருக்கலாம். जैसा परमेश्वर एक मगरमच्छ के बीच में रखा है, இஸ்ரவேல் மக்கள் அப்படிதான் இருந்தார்கள். इस्राएल लोग वैसे ही थे. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில முறுமுறுத்தார்கள். लेकिन इस्राएल लोगों ने अपने जीवन में बुड़बुड़ाया. பெரிய முதலையா இருக்கலாம். बड़े मगरमच्छ भी हो, தேவ பிள்ளை முறுமுறுக்காதீருங்க. बुड़बुड़ाना नहीं, முறுமுறுக்காதீருங்க. बुड़बुड़ाना नहीं. கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்காக, परमेश्वर तुझे उन्नति करने के लिए, உங்களை உருவாக்குவதற்காக, आपको बनाने के लिए, உங்களை மேன்மைப்படுத்துவதற்காக, आपको श्रेष्ठ करने के लिए, அக்னி ஜுவாலை போன்ற ஒரு உபத்திரவத்திலே, आग रूपी एक बड़ी परीक्षा में, முதலைகளின் கூட்டங்களுக்குள்ளே मगरमच्छ के बीच में கர்த்தர் உங்களை அனுப்பி வந்தாலே, परमेश्वर भले आपको भेजे, தேவ பிள்ளை அக்னி உன்னை பற்றாது. कोई आग तुम पर नहीं लगेगी, எந்த முதலை உன்னை விழுங்காது. कोई मगरमच्छ तुमको नहीं निकलेगा. அந்த அக்னியிலிருந்து வெளியே வரும்போது, आग से बाहर निकलते समय அந்த முதலையின் வாயிலிருந்து நீ தப்பி வெளியே வரும்போது, मगरमच्छ के मुंह से बचकर बाहर निकलते நீ समय உயரக்கூடாதபடிக்கு நிமிரக்கூடாதபடிக்கு तुम ऊपर उठना ते पाते हुए உன் கழுத்துல ஒரு பெரிய நுகத்தடியை சத்துரு வைத்திருக்கும் போது, तेरे कंधे में तेरे गर्दन में बड़ा जुआ रखे रहते समय இயேசு உன் நுகத்தடியை உடைப்பார். यीशु जुए को तोड़ देगा. இயேசு உன் நுகத்தடியை உடைப்பார். यीशु तेरे जुए को तोड़ देगा. தேவ பிள்ளை கர்த்தர் உன் நுகத்தடியை உடைத்து परमेश्वर तेरी जुआ को तोड़कर உனக்குள்ள இருக்க பாவத்தை உன்னை விட்டு விலக்கி तेरे अंदर की
है। தைரியமாய் சொல்லுங்க. धैर्य से कहो, நான் போகும் பாதை கர்த்தர் मेरा அறிந்திருக்கிறார். चलने वाला रास्ता परमेश्वर जानता நான் है। போகும் பாதை கர்த்தர் मेरा அறிந்திருக்கிறார். चलने वाला रास्ता परमेश्वर जानता நான் है। சோதிக்கப்பட்ட பிறகு, मैं परखा जाने के நான் बाद, அக்கினியிலிருந்து வெளிவந்த பிறகு, मैं आग से बाहर निकलने के बाद, முதலையின் வாயிலிருந்து தப்பித்த போது, मगरमच्छ के मुंह से बाहर निकलने के बाद, சர்வ வல்லவர் தாமே, सर्वशक्तिमान சர்வ परमेश्वर, வல்லவர் தாமே सर्वशक्तिमान எனக்கு परमेश्वर பசும் பொன்னும் வெள்ளியுமாய் இருப்பார். मुझे सोना सा बना देगा, எனக்கு பசும் பொன்னும் வெள்ளியுமாய் मुझे இருப்பார். सोना सा बना देगा। எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க. मुंह खोल कर बोलिए। அவ்வளவு உபத்திரவத்தின் பாதையில யோபு கடந்து வந்தாலே, के बीच में अय्यूब होने पर भी, அவ்வளவு உபத்திரவத்தின் பாதையில யோபு கடந்து வந்தாலே, उपद्रव के जीवन में होने पर भी எந்த உபத்திரவனும் மேற்கொள்ளவில்லை. कोई उपद्रव उस पर प्रबल न हो पाई, எந்த உபத்திரவமும் அவனை அழிக்கவில்லை. कोई उपद्रव से नष्ट नहीं कर पाया। நான் போகும் பாதை கர்த்தர் मेरा அறிந்திருக்கிறார் चलने என்று का சொன்னார். रास्ता परमेश्वर जानता है। உங்கள் வாழ்க்கை எந்த பாதையில போய் आपका கொண்டிருக்கிறது? जीवन कौन सी रास्ते में जा रहा உங்கள் है? வாழ்க்கை போய் கொண்டிருக்க பாதை என்ன? आपका जीवन कौन से रास्ते में जा உங்கள் रहा வாழ்க்கையில் இருக்க है? பிரச்சனை என்ன? आपके जीवन की समस्या क्या है? உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம் என்ன? आपके जीवन की तकलीफ क्या है? உங்களுக்குள்ளே நீங்கள் கேள்வி கேட்கலாம். अपने आप में प्रश्न पूछ रहे हो, ஏன் என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை? मेरे जीवन में क्यों ये समस्या? ஏன் என் குடும்பத்தில் இப்படி ஒரு मेरे பிரச்சனை? परिवार में ये क्यों समस्या? எனக்கு மட்டும் ஏன் இந்த क्यों मेरे साथ ऐसा हो रहा है? தேவனுடைய பிள்ளைகள் கவலைப்படாதீர்கள். चिंता मत करो, கவலைப்படாதீர்கள். चिंता मत करो। கர்த்தர் உங்களை உடைக்கிறார் என்றார். परमेश्वर आपको तोड़ता है, इसका मतलब கர்த்தர் உங்களை கஷ்டத்தின் பாதையில் நடத்துகிறார் परमेश्वर என்றார். आपको कष्ट के रास्ते में चलाता है, इसका मतलब கர்த்தர் உங்களை பலவிதமான நெருக்கத்தின் பாதையில் நடத்துகிறார் परमेश्वर आपको என்றார். कई प्रकार की दबाव के रास्ते में चलाता है, इसका தேவனுடைய பிள்ளை मतलब கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்காக, आपको परमेश्वर उन्नति करने के लिए, கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்காகவே இந்த பாதையில் நடத்துகிறார். आपकी उन्नति करने के लिए परमेश्वर इस रास्ते में चला रहा है। விசுவாசத்தை தட்டி எழுப்புவார். विश्वास को उठाएंगे। யோபு தன் வாழ்க்கையில் இருந்து எல்லா பொன்னையும் வெள்ளியை இழந்து போனாலே, अय्यूब अपने जीवन की सारी सोना चांदी खो देने पर भी கர்த்தர் அவனை உருவாக்கின பிறகு, परमेश्वर उसे बनाने के बाद, சாதாரண உலகத்தில் உள்ள பொண்ணு வெள்ளியும் அல்ல, एक साधारण सा सोना चांदी नहीं, கர்த்தரே அவனுக்கு வெள்ளியாய் விளங்கினார். परमेश्वर ही उसके लिए सोना बना, கர்த்தரே அவனுக்கு பொன்னாய் விளங்கினார். परमेश्वर ही उसके लिए चांदी बना। தேவனுடைய பிள்ளை உலகத்தில் இருக்க பொண்ணு வெள்ளியும் அல்ல, इस दुनिया का सोना और चांदी नहीं, கர்த்தர் நமக்கு பொன்னாய் இருக்கிறார். परमेश्वर ही हमारा सोना बनता है, கர்த்தர் நமக்கு வெள்ளியாய் இருக்கிறார். परमेश्वर ही हमारा चांदी இந்த बनता है। ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்கும் போது इस आशीर्वाद को अनुभव करते அது समय ஒரு பெரிய சந்தோஷத்தை உண்டாக்குகிறது. बहुत बड़ा आनंद लाता है, ஒரு பெரிய சந்தோஷத்தை बहुत உண்டாக்குகிறது. बड़ा आनंद लाता எல்லாரும் है। கரங்களை தட்டி கத்துக்கு நன்றி ताली செலுத்துவேன். बजाकर परमेश्वर को धन्यवाद करें। எல்லாரும் கரங்களை தட்டி கத்துக்கு நன்றி செலுத்துவேன். நான் போகும் பாதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நான் போகும் பாதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். मेरा चलने का रास्ता परमेश्वर जानता है। நான் சோதிக்கப்பட்ட பிறகு பொன்னாய் விளங்குவேன். मैं परखा जाने के बाद शुद्ध सोना கர்த்தர் என் बनेगा। முகத்தடியை முறிப்பார். मेरे जुए को परमेश्वर तोड़ கர்த்தர் देगा। என்னை உபத்திரவத்தின் பாதையிலிருந்து வெளியே கொண்டு வருவார். क्लेश के मार्ग से बाहर சோதனையிலிருந்து लाएगा। நான் வெளிவந்த பிறகு परीक्षा से बाहर निकलने के கர்த்தரே बाद எனக்கு வெள்ளியும் பொன்னுமாய் இருப்பார். मेरा सोना और चांदी बनेगा। கர்த்தருடைய கரத்தின் ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிப்பேன். परमेश्वर के हाथों के आशीर्वाद को पाऊंगा। ஹalleluya 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 glory மக்கு நன்றி ஹalleluya ஹalleluya விடுதலை நாயகரே மக்கு நன்றி ஹalleluya வல்லபிதாவே மக்கு நன்றி ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் ஐயா ஹalleluya 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 ஆவியானவரே மக்கு நன்றி ஹalleluya ஹalleluya ஆவியானவரே மக்கு நன்றி ஹalleluya ஹalleluya प्रभु के हाथ है मेरे साथ मुझको कोई डर नहीं है प्रभु के हाथ है मेरे साथ मुझको कोई डर नहीं है प्रभु के हाथ है मेरे साथ मुझको कोई डर नहीं है प्रभु के हाथ है मेरे साथ मुझको कोई डर नहीं है खिलाता मुझे सुलाता मुझे दुश्मन से बचाता मुझे खिलाता मुझे सुलाता मुझे दुश्मन से बचाता मुझे प्रभु के हाथ है मेरे साथ मुझको कोई डर नहीं है प्रभु के हाथ है मेरे साथ
तुम्हारे संग रहने தேவ पर, கரம் உங்களோடு கூட இருக்கிறது. परमेश्वर का हाथ आपके संग रहने தேவனுடைய पर, பிள்ளை நீ ஆறுகளை கடந்தாலே भले तुम नदियों को पार करे, அந்த ஆற்றின் தண்ணீர் உன்மேல் புரண்டு வராதே. उस नदियों का पानी तुम पर नहीं நீ आएगी, அக்கினியின் வழியாய் நடந்து போனாலே आग के बीच में चलने पर भी அக்கினி உன்னை பச்சாதே. आग तुम पर नहीं लगेगी। தேவ பிள்ளை உபத்திரவத்தின் பாதையிலே देश के रास्ते में, ஆறுகளின் மத்தியிலே नदियों के बीच அக்கினியின் में, நடுவிலே आग के बीच நீ में வெந்து போகாதபடிக்கு चल न जाते हुए, உன் கால் நனையாதபடிக்கு पैर न बिकते हुए கர்த்தர் உன்னை உலர்ந்த தலைவலியாய் நடந்து போக பண்ணுவார். चलने रखेगा। கர்த்தர் உன் கால் நனையாதபடிக்கு परमेश्वर तेरे पैर न बिकते हुए உன்னை உலர்ந்த தலைவலியாய் நடத்தி கொண்டு போவார். पर चलाएगा, அக்கினி உன்னை மூடாதே. अग्नि न लगेगी, ஆறுகள் உன்னை மேற்கொள்ளாதே. पर नदियां नहीं प्रबल होगी। தேவ கரம் உன்னோடு கூட இருக்கு. परमेश्वर का हाथ तुम्हारे संग தேவ रहेगा, கரம் உன்னோடு கூட परमेश्वर இருக்கு. का हाथ तुम्हारे संग रहेगा, பரலோகத்தின் தேவனை வழி நடத்துவார். परमेश्वर तुम्हारी अगुवाई करेगा। தேவ பிள்ளை ஒன்றின் மேல் விசுவாசமாய் இருக்கு. केवल एक बात पर विश्वास நான் रखिए, போகும் பாதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். मेरा चलने का रास्ता நான் परमेश्वर जानता சோதிக்கப்பட்ட है। பிறகு நான் பொன்னாய் விளங்குவேன். परखने के बाद सोना எல்லார் கரங்களை தட்டி बनूंगा, கர்த்தருக்கு நன்றி செலுத்துவேன். जाकर ஓ परमेश्वर को கம்பலரவ ஷல வர 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 ரிபலரவ ஷல வர 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 ரி பபா கபஷம கந்தரி தேக்கந்தர பகுக்கர பௌரி கந்தர பதி ஓ மக தேதஷல்ல ரிபலரவ ஷல வர 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 ஆவியானவரே மக நன்றி, ஆவியானவரே மக நன்றி நாதா. ஓ ரி கம்பலரவ ஷல வர 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 ரி பபா கபஷம கந்தரி தேக்கந்தர பகுக்கர பௌரி கந்தர பதி ஓ மக தேதஷல்ல ரிபலரவ ஷல வர 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 ஆவியானவரே மக நன்றி, ஆவியானவரே மக நன்றி. தேவாதி தெய்வமே மக நன்றி நன்றி நன்றி. ஹalleluya 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 ஹalleluya. ஆவியானவரே மக நன்றி. ஹalleluya. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பே. ஸ்தோத்திர 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 பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்திரிப்பே. ஸ்தோத்திர 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 கர்த்தர் நம்மை உடைக்கிறவர், परमेश्वर में तोड़ता है, கர்த்தர் நம்மை உருவாக்குகிறவர், परमेश्वर में बनाता है, கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவர். परमेश्वर हमारी उन्नति करता है। தேவனுடைய கரத்தினால் நாம் உயர்த்தப்பட परमेश्वर के வேண்டுமானால் हाथों से उन्नति पाना है तो கர்த்தர் நம்மை உடைக்கும் போது, परमेश्वर हमें तोड़ते समय, கர்த்தர் நம்மை உருவாக்கும் போது परमेश्वर हमें बनाते समय தேவ பிள்ளை நாம் ஒரு நாள் முறுமுறுக்க கூடாது. कभी नहीं बुड़बुड़ाना, ஒரு நாள் முறுமுறுக்க कभी கூடாது. नहीं बुड़बुड़ाना। நான் போகும் பாதை கர்த்தர் मेरा அறிந்திருக்கிறார். चलने का रास्ता परमेश्वर जानता है, அவர் என்னை சோதிக்கிறார், वो मुझे परखता है, அவர் என்னை वो உடைக்கிறார், मुझे तोड़ता है, அவர் என்னை वो मुझे உருவாக்குகிறார். बनाता है। ஏனென்று கேள்வி கேட்க எனக்கு எந்த தகுதியும் இல்லை. क्यों बोलकर पूछने को कोई अधिकार नहीं। முறுமுறுக்காமல் சந்தோஷமாய் கர்த்தரை बिना பின்பற்றினார். बुड़बुड़ाए आनंदित होकर परमेश्वर का पीछा करो। கர்த்தர் நம்மை எல்லாவற்றுக்கும் மேலாக ஆசீர்வதித்து உயர்த்துவார். सबसे बढ़कर परमेश्वर बड़ा आशीर्वाद உன் देगा। பிதாக்களுக்கு நான் வாக்குத்தத்தம் பண்ணின ஆசீர்வாதங்களை तुम्हारे पिताओं के साथ जो मैंने वादा किया है, உனக்கு நான் தருவேன் என்று வாக்கு பண்ணின ஆண்டவர், उसे मैं तुझे दूंगा करके कहा हुआ परमेश्वर, வார்த்தையினாலேயே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். उसी वचन के द्वारा परमेश्वर आपको आशीष करके उन्नति करेगा। அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करे। நல்ல ஆண்டவரை மே துதிக்கிறோம். भला परमेश्वर हमको धन्यवाद करते हैं। கிருபையாய் கர்த்தர் தந்த கால வேளைக்காக உமக்கு நன்றி अनुग्रह रूप से செலுத்துகிறேன். दिया हुआ सुबह के समय के लिए धन्यवाद। சன்னிதானத்தில் வந்திருக்க தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் आपके चरण स्थान में आए हुए हर एक को தங்கள் வாழ்க்கையில உயர்த்தப்பட வேண்டும் என்ற ஆசை உண்டாயிருக்குமேயானால், जीवन में उन्नति पाने की इच्छा हो तो பலவிதமான கஷ்டங்களின் வழியாய் உபத்திரவத்தின் வழியாய் நீருடைய பிள்ளைகளை நடத்தும் போது कई प्रकार की उपद्रव और क्लेश के रास्ते में जब आप अपने बच्चों को चलाते हो, கர்த்தரே என்னை உடைக்கிறார், परमेश्वर ही मुझे तोड़ रहा கர்த்தரே है, என்னை உருவாக்குகிறார், परमेश्वर ही मुझे बना रहा என் है, மேல் இருக்கிற நுகத்தடி கர்த்தர் உடைக்கிறார். मेरे अंदर की मेरे ऊपर की जुए को परमेश्वर तोड़ता இந்த है। அசைக்க முடியாத விசுவாசம் ஒவ்வொருவருக்குள்ளே உண்டாகி एक अच्छा विश्वास हर एक के मन में होने के लिए முறுமுறுக்காமல் கர்த்தரை பின்பற்றி बिना बुड़बुड़ाए परमेश्वर का पीछा करते हुए அருளுகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள परमेश्वर के द्वारा देने वाले आशीर्वाद को पाने के கர்த்தர் लिए நீர் அனுக்கிரகம் செய்வீராக. प्रभु जी आप अनुग्रह कीजिए, உம்முடைய தாசரை நீர் அதிகமாய் आप பலப்படுத்தி अपने दास को अधिक बलवंत कीजिए, உம்முடைய வார்த்தையினால் நிரப்பி உம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தி आपके वचन के द्वारा भरकर प्रकट कीजिए। உன் கண் உன் போதகர்களை காணும் என்று சொன்னி आपने कहा कि तेरी आंखें अच्छे उपदेशों को நீ देखेगा। வழி விலகி போகும்போது तुम जब मार्ग से भटक जाओगे, வழி இதுவே, यही मार्ग है, இதிலே நடவுங்கள் इसी में चलो என்று கூப்பிட்டு சொல்லுகிற உன் போதகரின் சத்தத்தை உன் காதுகள் கேட்கும் என்று சொல்லி ऐसी पुकारने वाली आवाज तेरे
तेरे कानों में तेरे उपदेश का सुनेगा। தேவரீர் சொன்ன இந்த வார்த்தையின்படியே आपने कहा हुआ इस वचन के अनुसार தாசரை உம்முடைய வசனத்தினால் நிரப்பி अपने दास को आपके वचन से भरकर ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வார்த்தை நீர் அனுப்பி लोगों के अंदर आपके वचन को நீ भेजकर செய்ய நினைத்த ஒவ்வொரு காரியங்களையும் आपने जो भी करने को ठान लिया है இந்த பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையை பரிபூர்ணமாக நிறைவேற்றி முடிப்பீராக उसे आप हर एक बच्चों के जीवन में परिपूर्ण रीति से पूरा தொடர்ந்து कीजिए। மாலை 5 மணிக்கு நடக்க இருக்கிற கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க लगातार शाम को होने वाली 5 बजे की आराधना को आशीष कीजिए। தடைப்பட்டிருக்க எல்லா தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் கூட்டி சேர்ப்பீராக सभी परमेश्वर के लोगों को आने में सहायता உமக்கு कीजिए। முதலிடம் கொடுத்து உம்மை நேசிக்க கர்த்தர் அனுக்கிரகம் आपको செய்யும் प्रथम स्थान देकर आपसे प्रेम करने के लिए सहायता உம்முடைய நல்ல कीजिए। நாமத்தை மகிமைப்படுத்து आपकी भला नाम महिमा हो जाए। எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் हमें नम्र அர்ப்பணிக்கிறோம் होकर आपके हाथों में समर्पण करते हैं। இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் उद्धारकर्ता பிதாவே यीशु मसीह के नाम से प्रार्थना करते हैं, अच्छे पिता। ஆமென் आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல பாகல் மறவாதே ஆமென் அல்லேலூயா हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக परमेश्वर आप सबको आशीष करें। ஸ்தோத்திரம்